Hi friends, welcome to Wake Talks. 2017 ரிலீஸ் ஆன 3 Billboards Outside Ebbing, Missouri படத்தோட கதை தான் கம்ப்ளீட்டாக நான் ரேட் பண்ண போகிறேன். எனக்கு பிடிச்ச படத்தில் இதுவும் ஒன்று, இது ஒரு மாஸ்டர் பீஸ்னு சொல்லுவேன். இன்னும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும்னா ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் தவறாமல் பார்த்துருங்க. 100க்கும் மேற்பட்ட அவார்ட்ஸ் வின் பண்ண படம் இது. ஆஸ்கர்லையும் பார்த்தீங்கன்னா 7 கேட்டகரியில் நாமினேட் ஆகி 2 கேட்டகரியில் அவார்ட் வின் பண்ணிச்சு. லீட் ரோலில் நடிச்சவங்க பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான அவார்ட் வாங்கினாங்க. சப்போர்ட்டிங் ரோலில் நடிச்சவங்களும் அந்த படத்தில் அவார்ட் வாங்கினாங்க. ஆனால் எந்த கேட்டகரிக்கு அவார்ட் வின் பண்ணாத எனக்கு வருத்தமாக இருக்குன்னா இந்த மியூசிக். பெஸ்ட் மியூசிக் அவார்ட் கேட்டகரியில் நாமினேட் ஆனாலும் அவார்ட் வின் பண்ணாத எனக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா மியூசிக்ன்றது ஒரு யூனிவர்சலான விஷயம். அதுக்கு மொழி தேவையில்லை, எல்லாராலையும் அதை உணர முடியும். அதை உணர்த்துற விதமாக இந்த படத்தோட மியூசிக் இருக்கும். ஆரம்ப காட்சியில் ஹீரோயினை ஒரு ஆஃபீஸை நோக்கி நடந்து போவாங்க. அவங்க கதவு திறந்து உள்ள நுழையும் போதெல்லாம் ஸ்லோ மோஷனில் அதை கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அங்கே ஒரு மியூசிக் பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த மியூசிக் வந்து அந்த கேரக்டர் மேலே ஒரு கனெக்டை உண்டாக்கும். அப்படியே தாலாட்டு மாதிரி இருக்கும், ஒரு கியூரியாசிட்டி. அந்த பொம்பளை என்னடா இது ஹீரோயின் இப்படி நடந்து வராங்க அப்படின்ற மாதிரி. அது வந்து இந்த நாட்டில் இருக்கிறவங்க தான் ரசிப்பாங்க, அந்த நாட்டில் இருக்கிறவங்க அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. அதுக்கு வந்து மாசான மியூசிக். அப்படி நீங்களும் உணர்ந்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அவ்வளோ அற்புதமாக அந்த கேரக்டர் மேலே ஒரு ஈர்ப்பு உண்டாக்குன மியூசிக் அது. இந்த மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸில் எமோஷனான விஷயங்கள்லாம் மியூசிக் பயன்படுத்தியிருப்பாங்க. அப்படியேப்பட்ட மியூசிக் அமைஞ்சிருக்கிற அந்த படத்துக்கு ஒரு அவார்டு கிடைக்கலையே. மியூசிக்கு ஆஸ்கரில் அவார்டு கிடையாது, பட் மற்றபடி அவார்டெல்லாம் கிடைச்சது. ஏகப்பட்ட அவார்டு தட்டிட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸ்டோரி நரேஷன் அப்போ நீங்கள் உணர்வீங்க. ஒரு 5 மினிட்ஸ் கதையை கேட்டிங்கனாவே அடுத்து என்ன நடக்குதுன்ற கியூரியாசிட்டி கிரியேட் ஆகும். நீங்கள் கடைசி வரைக்கும் கேட்கணும்னு விருப்பப்படுவீங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக மூவ் ஆகும் கதை. அது நீங்கள் கேட்பீங்க. இப்போது வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில் என்னென்னா, ஆட்கள் பெருசாக நடமாட்டமே இல்லாத ஒரு ரோடு. அந்த ரோட்டு ஓரமாக 3 பில்போர்ட்ஸ் இருக்கும். பில்போர்ட்ஸ்ன்றது என்னென்னா, பணம் கொடுத்தா அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு பெருசாக பேனர்ஸ் எல்லாம் வைக்கக்கூடிய ஒரு போர்டு, 3 போர்டு. அந்த போர்டு இருக்கக்கூடிய ரோடு. அந்த ரோட்டில் ஹீரோயின் வந்து காரில் வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட பேர் மைல்ட்ரட் ஹைன்ஸ். 50 வயசு தானவங்க. அவங்க காரில் தனியாக வரும்போது இந்த 3 பில்போர்ட்ஸையும் நோட் பண்ணுவாங்க. இந்த பில்போர்ட்ஸில் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் இப்போ ரீசெண்டாக பண்ணிருக்க மாட்டாங்க. எப்பயோ பண்ணது போல் பாழடைஞ்சு கிடக்கும். அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஏதோ தோணுனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த நாளே இந்த பில்போர்ட்ஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆஃபீஸ் மாதிரி இருக்கலையே கம்பெனி, அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து நுழைஞ்சிருவாங்க. அந்த ஆஃபீஸு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் வந்திருக்கும், ஆப்போசிட்டில் தான் வந்திருக்கும். அங்கே நுழையும் போது அதுக்கு இன்சார்ஜாக பார்த்தீங்கன்னா ரெட் வெல்பே அப்படின்ற ஒரு நபர் இருப்பார். அவர் அந்த ஆஃபீஸில் ஒரு பொண்ணு வேறு வேலை செய்யும். அது வேறு ஓரக்கண்டில் சைட் வச்சுட்டு இருப்பான். இப்போ ஹீரோயின் வேறு நுழைஞ்சோன்னா சுதாரிச்சுக்கிட்டு எஸ் மேம் ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ மேம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கவனிப்பான். நம்ம ஹீரோயின் மில்ட்ரட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்ககிட்ட பேசி ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர் ரோடு இருக்குல்ல, அந்த சைடில் 3 பில்போர்டு இருக்கே உங்களுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எங்களுது இருக்கா அப்படின்றது இவனுக்கு இப்போ தான் வந்து தெரியவே வரும். ஏன்னா பயன்பாட்டில் இருந்தால் தான் அப்பப்போ அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் போடுவோம். அதெல்லாம் நமக்கு வந்து ஞாபகத்தில் இருக்கும். புக் எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஆமாம், ட்ரிங்கிங் வாட்டர் ரோட்டில் 3 பில்போர்டு இருக்குது. ஆமாம், 1986 தான் கடைசியாக அங்கே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணது. இப்போ எதுவும் பண்ணுறது இல்லையா அப்படின்னா, இப்போ பண்ணணுன்னு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னும் போது, என்ன மேடம் அங்கே யார் யூஸ் பண்ண போகிறா? அண்ட் அந்த பாதையிலையும் ஆட்கள் யாரும் வந்து போகிறதில்ல. ஒரு வேளை அங்கே போகிறாங்கனாவே வழி தவறி வந்தவனாக இருப்பான், இல்லை பைத்தியக்காரனாக இருப்பான். அங்கே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது அவங்க சொல்லுவாங்க, இல்லை எனக்கு அதுதான் வேணும். இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குல்ல, யாரையும் அவதூறாக வந்து அந்த பேனர்ஸில் நம்ம போடக்கூடாது, ஃபக்குன்ற வார்த்தையோ இல்லை பிஸ்ஸோ இல்லை கண்டோ இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னும் போது, ஆமாம் ஆனஸும் நம்ம பயன்படுத்தக்கூடாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். ரெட் வெல்பி அந்த இன்சார்ஜ் இது சொன்ன உடனே, அது சரி உங்கள் பேர் என்னன்றத மாதிரி வந்து கேட்பான். மில்ட்ரட் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்க, அந்த 3 பேனரில் என்ன கண்டென்ட் போடணும் அப்படின்றத நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுப்பாங்க. அதை வாசித்து பார்ப்பான். வாசித்து பார்த்தோன்னே புரிஞ்சுப்பான் இவங்க யார் அப்படின்றத. ஏன்னா அந்த கண்டென்ட்டில் என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பேனரில் என்ன போடுற மாதிரி இருக்குன்னா, ரேப்டு வைல்டு டையிங், சாகிற சமயத்தில் கூட ரேப் செய்யப்பட்டிருக்கா. 2வது இதில் அதுக்காக நீங்கள் இன்னும் கூட யாரும் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்க. ஏன் மிஸ்டர் பில் வெலலோபை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். அது ஒரு போலீஸை கேள்வி கேட்குறது தான். ஒரு பொண்ணு இப்படி வந்து கடத்தி ரேப் செய்யப்பட்டு சாகடிக்கப்பட்டிருக்கா, அவளுக்காக இன்னும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணல, ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணலன்னு சொல்லி அந்த சீஃப் போலீஸ் ஆஃபீஸர் பில் வெலலோபையை கேள்வி கேட்குற மாதிரியான கண்டென்ட் அது. அதை வாசிச்சோடனே அந்த ரெட்டுன்ற பையன் புரிஞ்சுப்பான். அந்த இன்சார்ஜாக இருக்கிற ரெட் வெல்பையை அவன் என்ன சொல்லுவான், நீங்கள் ஏஞ்சலா ஹைன்ஸோட அம்மாவான்னு வந்து கேட்பான். ஆமாம், நான் ஏஞ்சலா ஹைன்ஸோட அம்மா தான், என் பேர் வந்து மில்ட்ரட் ஹைன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சொன்ன உடனே, இப்போ இந்த பேனர்லாம் எவ்வளோ நாள் உங்களுக்கு வந்து வாடகைக்கு வேணும்னா, எனக்கு வந்து 1 வருஷத்துக்கு இது ரெண்ட்டுக்கு வேணும், ஃபஸ்ட்டு மந்த்துக்கான ரெண்ட் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி $5000 வந்து கொடுப்பாங்க. நீங்கள் எப்போதுலேருந்து வேலையை ஆரம்பிப்பீங்க அப்படின்னா, ஈஸ்டர் நைட் அப்போவே நாங்கள் வந்து இதெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னால் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. இவங்க கிளம்புறதுக்கப்புறம் இந்த ரெட் வெல்பே இருக்காங்கல்ல அந்த இன்சார்ஜ், அந்த பேனர் 3 பில்போர்ட்ஸ்லேயும் வந்து கண்டென்ட்டை வந்து வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க சொன்ன மாதிரி வச்சுட்டு இருந்தால், அன்றைக்கி ராத்திரி காரில் வந்து ஒரு போலீஸ் வருவான். அவன் பேர் ஜேசன் டிக்சன். அவன் எப்பவுமே சரக்கு போட்டு ஒரு மாதிரி தான் வருவான்.
பெருசாக வேலையிலலாம் ஃபோக்கஸ் பண்ணுற ஆள் கிடையாது. அவன் வந்தவன் என்ன பண்ணுவான், என்னடா ஏதோ வேலை நடக்கிற மாதிரி இருக்கேன்னு வந்து ஒரு பில் போர்டை பார்ப்பான். அந்த பில் போர்டில் வந்து பில் வெல்லலோபையை வந்து கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும் அந்த சீஃப் ஆஃபீஸரை. அதை பார்த்துட்டு என்ன என்ன அப்படின்னு வந்து கேட்பான். என்ன வெல்லலோபைனா என்ன புரியலையே சார்னா, அவன் சொன்ன வேலையை தான் செய்ய வந்திருக்கான். இவன் ஒட்டினவனுக்கு மட்டும் என்ன தெரியும். இவன் டிக்சன் வந்து கேட்க தெரில சார் அப்படின்னு வந்து சொல்லுவான். உடனே கார் எடுத்துகிட்டு இன்னொரு பேனரை போய் பார்த்தா யாரும் இன்னும் கைது பண்ணல அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னடா ஓட்டுறீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது அந்த ஒற்ற ஆள் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பினத்தை சேர்ந்த ஒரு ஆள். அவன் பேர் வந்து ஜெரோம். அவன் என்ன பண்ணுவான், டிக்சனை பார்த்து வந்து சார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு வந்து கேட்பான். ஆனால் டிக்சன் வந்து எனக்கு இன்னும் ஒன்றை பார்த்த மாதிரி இல்லையா அப்படின்னும் போது ஜெரோம் வந்து இல்லை எனக்கு உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஆஃபீஸர் டிக்சன் தானே அப்படின்னு வந்து கேட்பான். ஆமாம் அப்படி சொன்ன உடனே ஜெரோம் என்ன பண்ணுவான், காரி துப்புவான் கீழே. அவன் ஏன் அப்படி துப்புறான்னா, இந்த டிக்சன் என்ற ஆஃபீஸர் என்ன பண்ணிருக்கான், விசாரணைன்ற பேரில் ஒரு கருப்பால் வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கான். அந்த விஷயம் தெரிஞ்சு இவனும் ஜெரோமும் வந்து கருப்பினத்தை சேர்ந்தவன்ல, அதனால தான் அவன் காரி துப்புனான். துப்புனதுக்கு இவனுக்கு காண்டாகி டிக்சன் என்ன பண்ணுவான், இப்போ நீ செய்கிற பற்றியா இங்கே வேறு பெயிண்டெல்லாம் வந்து அடிச்சுட்டு அந்த பேனர் இங்கேயே வந்து தரையில் போட்டுறல, இதை காரணம் காமிச்சு கூட என்விரான்மெண்டல் லா பிரகாரம் உன்னை வந்து இப்போ நான் அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து கேட்க, என்ன மிரட்டுற வேலைலாம் இருக்கட்டும், அந்த 3வது பேனரில் என்ன இருக்குன்னு போய் பாரு, போய் அது சம்மந்தப்பட்ட ஆளை அரெஸ்ட் பண்ணுற வேலையை பாரு, அதுக்கப்புறம் வேணால் என்விரான்மெண்டல் லா பிரகாரம் என்ன அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்ல, இவன் போய் 3வது பேனரை பார்த்தா அங்கே வந்து ரேப் டு வைல்ட் டையிங் அப்படின்ற கண்டென்ட் இருக்கும். அதை புரிஞ்சுப்பான், யாரோ ஒருத்தர் தான் வேணும்ட்டு இப்படி வந்து பண்ணுறாங்க, அவங்க பொண்ணு இறந்ததுக்காக இப்படி பண்ணுறாங்க, அதுவும் நம்ம இவர் பில் வெல்லலோபையை வந்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்றதுனால பில் வெல்லலோபைக்கு அவன் கால் பண்ணுறான். அவர் அப்போ தான் டின்னர் சாப்பிட்லான்னு உட்காந்துருப்பார். அவங்க ஒய்ஃபு அவங்க 2 பொண்ணுங்கள்லாம் வேறு இருப்பாங்க. அவர் இன்ஃபர்மேஷன் இது தெரிஞ்சவொன்னே என்ன பண்ணுவார்னா அவர் ஆடி போயிடுவார். உடனே அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, பில் வெல்லலோபை, அதாவது பில்லுன்னே நம்ம ஷார்ட்டாக வச்சுப்போம், பில்லு அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற சிட்ரிக் அப்படின்ற இன்னொரு போலீஸ், இவங்க போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் தானே அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃபீஸ் வேறு இருக்குது, அங்கே நுழைஞ்சிருவாங்க. ரெட் வெல்பியை உட்கார வச்சு கேள்வி கேட்பாங்க. சிட்ரிக் கேட்பார், இப்படிலாம் நீ போடுறியே, நீ லீகலாக சில விஷயங்கள் பிரச்சனைகள் சந்திப்பன்றது உனக்கு வந்து தெரியலையா அப்படின்னு வந்து கேட்க, அப்படிலாம் ஒன்றும் ஆகும்னு எனக்கு வந்து அதெல்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், அப்படிலாம் எனக்கு அகெயின்ஸ்ட் எதுவும் வந்து நடக்க போகிறதில்ல அப்படின்னா, எங்கே பார்த்து இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின் போது சக்மை ஆஸ்ன்ற ஒரு விஷயம் தான் அங்கே தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதை பற்றி உனக்கு தெளிவாக சொல்லணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்ல சிட்ரிக்கு காண்டாக இருக்கும். உடனே பில்லே வந்து இதை ஹேண்டில் பண்ணுவார். சரி ஓகே, எவ்வளோ காலத்துக்கு இது வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துருக்காங்கன்னா 1 இயர்னு வந்து சொல்லுவான். சொன்ன உடனே அவங்க பணம் கொடுத்தாங்களா, அவள் கொடுத்தாளா அப்படின்னு கேட்டால் இவன் வந்து கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லுவான். ஓ அப்போ அவள் தானா அப்படின்னு வந்து இவர் கேட்க, ஹீயா ஷியா அப்படின்னு வந்து போட்டு வாங்க பார்க்குறாரு யார் பணம் கொடுத்தாங்க அப்படின்றத. உடனே ரெட் வந்து சுதாரிச்சுக்கிட்டு அதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லக்கூடாது அப்படின்னும் போது பில் வந்து சொல்லுவார், மைல்ட் ரெட் தான் அதை பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியுது, ஆனால் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில் நீ இப்போ போலீஸ் எதிர்த்து நிற்கவும் ரெடியாக இருக்கே அப்படின்னு கேட்க, ஐஎஸ் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கெத்தாக தான் வந்திருப்பான் ரெட் வெல்பி. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்துச்சு, அந்த விஷயத்துக்கு நாங்கள் சப்போர்ட்டுக்கு நிற்கிறோம், மைல்ட் ரெட்டுக்கு தான் சப்போர்ட் நிற்கிறோன்றது தான் ரெட் வெல்பியோட ஒரு இது. பில் என்ன பண்ணுவார், சிட்டியை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனால் டிக்சன் வந்து தும்னு குதிப்பான். ஏன்னா இவ்வளோ போய் அவன் வந்து உங்கள் எதிரிலே வந்து நெக்கில் வந்து பேசியிருக்கானா, சரி முதல்ல நீ அந்த வந்து மைல்ட் ரெட் மேலே வந்து கேஸை போடு அப்படின்னு சொல்லிட்டு சிட்ரிக்கை பார்த்து இவன் டிக்சன் வந்து சொல்லுவான். அவர் எப்படா போகிறது, அதெல்லாம் போட முடியாது. ஏன் போட முடியாது, அந்த பொம்பளை வந்து அங்கே எதுவும் அபுதூராக போடல, பில் வெல்லலோபையை கேள்வி கேட்குற விதமாக தான், கொஷின் பண்ணுற விதமாக தான் போட்டிருக்கு, அந்த விஷயத்துக்கு நம்ம இது பண்ண முடியாதுன்னா நீ என்ன முட்டாளா அப்படின்ற மாதிரி வந்து டிக்சன் கேட்பான். சிட்ரிக்கு காண்டாயிரும். அவர் என்ன பண்ணுவார், சீஃபான பில் கிட்ட வந்து சொல்லுவார், இவன் எதுக்கு வேலைக்கு வச்சுருக்கிறீங்க, என்ன பார்த்து முட்டாளன்னு வந்து சொல்கிறான் அப்படின்னா, இல்லைடா மனசு வகையிலே அவன் வந்து நல்லவன் தான் அப்படின்னு வந்து பில் வந்து சொல்லுவார். எங்கே இவன் தான் ஒரு கருப்பால் பிடிச்சி கஸ்டடியில் வச்சு டார்ச்சர் பண்ணவன் தானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கு பில் என்ன பண்ணுவார்னா, டிக்சன் அப்படி பண்ணான்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லையே, ஆதாரம் இல்லாத விஷயத்துக்கு எதுக்கு இப்படியெல்லாம் வந்து பேசுகிற அப்படின்னு வந்து சொல்லி டிக்சனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். டிக்சன் என்ன பண்ணுவான், பில்லுடைய பயங்கரமான பக்தன் மாதிரி, அவங்க சீஃப் போலீஸ் ஆஃபீஸரில், அதனால் எதிரில் தானே இருக்கான் ரெட் வெல்பியே, அவனை போய் வம்புக்கு இருப்பான்னு சொல்லி அவன் வந்து அவங்ககிட்ட போனால் ரெட் வெல்பி வேறு அப்போ தான் தெருவில் நடந்து வந்துருப்பான். டிக்சன் போய் அவன் வேறு போதையில் இருப்பான், எப்போவுமே சரக்கும் கையுமா இருக்கிற ஒரு ஆள் தான் அவன். போயிட்டு ரெட் வெல்பி கிட்ட வந்து சொல்லுவான், இங்கே பாரு இப்படிலாம் நீ பேனர்லாம் போட்டால் எங்களை அசிங்கப்படுத்திடும், உன்னால் ஒன்றும் கழட்ட முடியாது, அந்த ரோட்டில் எவன் போய் பார்க்க போகிறான், அதை ஒன்று அங்கே போனால் வழி தவறி வந்தவனாக இருப்பான், இல்லை பைத்தியக்காரன் தான் அந்த பக்கம் போகணும் அப்படின்னு வந்து சொல்ல, அதுக்கு அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணிருப்பா, மைல்ட் ரெட் வந்து இது அடுத்துக்கு நகர்த்திருப்பா. எப்படின்னா ரிப்போர்ட்டர்ஸை கூப்பிட்டு வந்துடுவான், ஒருத்தர் கேமராமேனு ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு லேடி வந்துடுவாங்க. வந்துட்டு அந்த 3 பில்போர்ட்ஸ் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து ஷூட்டிங் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சொல்லுவான் அந்த ரிப்போர்ட்டர் மைல்ட் ரெட் கிட்ட,
மேடம் நீங்கள் வந்து கேமரா பார்த்து பேசாதீங்க, நீங்கள் என்ன பேசணுன்றீங்க பேசுங்க, ஆனால் இங்கே கார் போட்டோம், அது போனதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னா ஒரு கார் போவோம். அது போனதுக்கப்புறம் மைல்ரட் வந்து பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க 7 மாதத்துக்கு முன்னாடி என் பொண்ணு ஏஞ்சலா ஹைன்ஸ் வந்து கடத்தப்பட்டு ரேப் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டா, அவளை இங்கே தான் வந்து புதைச்சிருக்கோம். ஆனால் போலீஸ் இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இந்த 7 மாதத்தில் ஏதோ ஒரு கருப்பாலை வந்து பிடிச்சி அவனை மட்டும் டார்ச்சர் பண்ணி வந்து இருக்காங்க. நல்ல இவன் தான் பண்ண அப்படின்னு சொல்லி யாரையும் வந்து ஆக்ஷன் எடுக்காமல் தான் வந்திருக்காங்க. அந்த நிலைமையில் தான் இந்த போலீஸ் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்ல ரிப்போர்ட்டர் வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. அது சரி, இவங்க ஆக்ஷன் எடுக்கல சரி, அதில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து பில்வெல் லோபையோட பேர் மட்டும் போட்டிருக்கீங்க அப்படின்னா யாராவது ஒரு பொறுப்பேற்றுக்கணும்ல, அவர் தானே சீஃபு, அப்போ அவர் பேர் தானே போடணும் அப்படின்னு வந்து சொல்லுவாள். சொன்ன விஷயம் எல்லாமே நியூஸில் வந்து ஃப்ளாஷ் ஆகும், டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும். டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் டிக்சனுடைய அம்மா, டிக்சனுக்கும் வந்து அப்பா யாரும் கிடையாது, கல்யாணம் எதுவும் ஆகலை, அவனுடைய அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க உட்காந்து இந்த நியூஸை பார்த்துட்டு அவங்க பையனை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இந்த கருப்பால் ஏதோ பிடிச்சி இவன் தான் டார்ச்சர் பண்ணானா அப்படின்ற மாதிரி டிக்சனை வந்து பார்ப்பாங்க. ஆனால் டிக்சன் அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான். சரியா, அதுக்கு இன்னும் உண்மையான ஆதாரம் எதுவும் கிடையாது, பட் ஸ்பெகுலேஷன், ரூமர்ஸ் அந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இதே மாதிரி இந்த நியூஸை பில்வெல் லோபையும் வந்து பார்த்துருப்பார். அவர் வீட்டில் அவங்க 2 பொண்ணுங்க அவங்க ஒய்ஃபெல்லாம் இருக்கும்போது வந்து பார்ப்பார். அவர் அப்செட்டாக இருப்பார், இந்த நேரத்தில் நம்ம பேருக்கு எடுக்கிற மாதிரியான இந்த விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அடுத்த நாளே பில் என்ன பண்ணுவார்னா மைல்ரோட வீட்டுக்கு போவார். அவளை கூப்பிட்டு வந்து பர்சனலாக சொல்லுவார், இங்கே பாருங்கள், நான் உங்கள் பொண்ணு விஷயத்தில் வந்து எந்த ஸ்டெப்ஸும் எடுக்காமலாம் இல்லை, ஆனால் நான் குற்றவாளிகளையா இவங்க தான் அப்படின்னு சொல்லி பிடிச்சா கூட அந்த ரேப் செய்யப்பட்ட அந்த உங்கள் பொண்ணுக்கு அந்த டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அதுவும் நான் கைது பண்ண ஆளுங்களும் வந்து மேட்ச் ஆக மாட்டேங்குது. நான் க்ரைம் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து செக் கூட பண்ணி பார்த்துட்டேன், அந்த கண்ட்ரியில் இருக்கிற எந்த க்ரைம் லிஸ்ட்டாலும் வந்து மேட்ச் ஆகலாம்னு வந்து சொல்ல மைல்ரட் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் மற்ற எல்லா ஆம்பளைங்களும் செக் பண்ணி பாருங்கள் அந்த கண்ட்ரியில், அது எப்படி மேம் நான் பண்ண முடியும், எல்லாத்தையும் குத்தி நீங்கள் வந்து செக் பண்ணி தான் பார்க்கணும் ரத்தத்தை எடுத்து, இவங்க சாம்பிள் இந்த டிஎன்ஏ வந்து மேட்ச் ஆகுது அப்படின்ட்டு. பட் இந்த சிவிலில் அது வந்து தடுக்குதே அப்படின்னு வந்து அவர் சொல்ல, சப்போஸ் ஒரு வேளை அவன் இந்த நாட்டை சேராமல் வேறு நாட்டு ஆளாக இருந்தால் அது எப்படி மேம் அப்படின்னு வந்து அவர் ஜஸ்டிஃபை பண்ண பார்ப்பார். அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, அப்போனா ஒன்று பண்ணலாம், ஒரு ஆம்பளை பையன் 8 வயசு தானாவே எந்த நாட்டாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் வந்து டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரியெல்லாம் சம்பவம் நடக்குதுல்ல, அந்த சமயத்தில் 100% இவன் தான் பண்ணான்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அவனுங்கெல்லாம் சாகடிக்கணும் அப்படின்னு வந்து மைல்ரட் வந்து சொல்லுவாங்க. பட் சிவிலில் அதெல்லாம் வந்து அனுமதி இது கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு, மைல்ரட் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் எந்த நிலைமையில் இருக்குன்னு உங்களுக்கு வந்து தெரியும்ல, எனக்கு பேங்க்ரேட்டிக் கேன்சர், இவர் எப்போ வேணாலும் சாவலான்ற நிலைமை தான் இருக்கார், இந்த கடைசி சமயத்தில் இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, இது ஏன் மிஸ்டேக்ன்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டிருக்கீங்களே, ஏன் இப்படி வந்து பண்ணீங்க அப்படின்னு வந்து மறுபடியும் அந்த கேள்வி கேட்க மைல்ரட் என்ன சொல்லுவா, ஆமாம் நீ செத்ததுக்கப்புறம் உனக்கு கேள்வி கேட்க முடியாதுல்ல, அதெல்லாம் சாவதுக்குள்ளேயே கண்டுபிடிக்கப்பாரு, அதுக்கு தான் இந்த வேலையை இப்படி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அவருக்கு அப்செட், ஓ அப்படின்னு சொல்லி அப்செட்டாக என்ன பண்ணுவார், அங்கேருந்து போயிடுவார். போனதுக்கப்புறம் டிக்சன் என்ன பண்ணுவான், நைட் டைமில் ரெட்வெல்பி அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஜேம்ஸ்னு இருப்பான், நல்லா குள்ளமாக, மிட்செட்டுன்னு சொல்லுவாங்க, அதான் குள்ளமாக இருக்கிறவங்க வந்து மிட்செட்டுன்னு வந்து சொல்லுவாங்க. அவர் ஜேம்ஸ் என்ற நபரும் வெல்பியும் வந்து ஸ்னூக்கர் விளையாட்டுருப்பாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ரெட்வெல்பி இருக்கான்ல, ஸ்னூக்கர் விளையாட்டும் போது அந்த இடத்துல டிக்சன் கிளம்பிடுவான். வந்துட்டு ரெட்வெல்பியை வந்து அவங்ககிட்ட சொல்லுவான், டே சின்ன வயசுலேருந்து உன்னை பார்த்தா எனக்கு ஒரு ஒப்பீனியனே கிடையாது, ஒன்று எனக்கு பிடிக்காது, அதுவும் உன் பேர் இருக்குது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, நீனா கம்யூனிஸ்டா, அதனால தான் உன் பேர் ரெட் வெல்பின்னு வச்சாங்க, அந்த ரெட்டு கலர் ஐயோ அப்படின்னு வந்து சொல்ல, அதுக்கு ரெட் வெல்பின்னா சொல்லுவான், நான் கம்யூனிஸ்ட்டு அதுக்கு சப்போர்ட் அதெல்லாம் வந்து கிடையாது, ஆனால் எனக்கு ரெட் வெல்பின்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா என் தலை ரெட்டாக இருந்துச்சு, ஆனால் சின்ன வயசுலேருந்து உன்னை மேலே நான் வந்து மரியாதை தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி டிக்சனை பார்த்து வந்து சொல்லுவான். டிக்சன் என்ன சொல்லுவான்னா, பில்வெல் லோபைக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது, அவர் வந்து கேன்சரில் அஃபெக்ட் ஆகிருக்கார், சாக கலந்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லும் போது அது இப்போ தான் இவனுக்கே வந்து தெரிய வரும். சென்டிமெண்ட்டாக இப்படி வந்து இது பண்ணலான்னு வந்து நினைக்கும் போது அந்த இடத்துல மில்ரட் வந்து கிளம்பி வந்துடுவான். வந்துட்டு டிக்சனை வந்து ஆஃப் பண்ண பார்ப்பான். என்ன டிக்சன் உங்கள் அம்மா தேடுவாங்க நீ வீட்டுக்கு போகலையே அப்படின்னு கேட்க, எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு தான் வந்து நான் 12 மணி தான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு வந்து இவன் சொல்லுவான். சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே ஜேம்ஸ் என்ற நபர் குள்ளமாக இருக்கிறவங்க வந்து ஸ்னூக்கர் விளையாடுறனால அவன் ஜெயிச்சிருப்பான் ரெட்வெல்பியை. ஜெயிச்சோடனே அவர் என்ன பண்ணுவார், மில்ரட் உனக்கும் எடுத்து தான் அடுத்தது நீயும் நானும் தான் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிரிப்பார். விஷயம் என்னென்னா, இந்த ஜேம்ஸ் குள்ளமாக இருந்தாலும் அவருக்கு மில்ரட் மேலே ஒரு கண்ணு, அவங்க வேறு ஹஸ்பண்ட் கூட கிடையாது, அவங்க பொண்ணு வேறு இறந்து போயிட்டா, அவங்க பையன் கூட மட்டும்தான் இருக்காங்க, அவங்க பையனை தான் இவங்க ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போய் விடுவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா மில்ரடுடைய ஹஸ்பண்டு 19 வயசு ஜூவில் வேலை செஞ்சிட்ருக்க ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கூட தொடர்பில் இருக்காரு, வீட்டுக்கெல்லாம் வரல, எக்ஸஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜேம்ஸு கொக்கி போட பார்க்குறது கொல்லப்பட்டாவாக இருந்துட்டு இந்த விஷயத்த மில்ரட் என்ன பண்ணுவாங்க, சிரிச்சுக்கிட்டே போய் அவங்க பையன்கிட்ட வந்து சொல்ல பார்ப்பாங்க அவங்க வீட்டில் இருக்கும்போது, ராபி ஹைன்ஸ் அவன் பேர், ராபி இந்த ஜேம்ஸ் பாடுறான் அவன் என் பேண்ட்டுக்குள்ளே போடுறான்னு வந்து பார்க்குறான் போல, அவனுக்கு அவ்வளோ ஆசை, சிரிச்சுட்டே ஒன்றுஞ்சா இந்த விஷயம் சொல்லி கொடுப்பாங்க. எப்பயோ பார்த்தா பையன் தனியாக இருக்க மாட்டான், அவன் பக்கத்தில் ஃபாதர் இருப்பார், சர்ச்சு ஃபாதர், அவர் உட்காந்துருக்கும் போது சொல்லுங்கள் ஃபாதர் வந்திருக்கீங்களா அப்படின்னும் போது ஃபாதர் சொல்லுவார், பையன் ஸ்கூலில் படிக்கிறான் இல்லையா ராபி ஹைன்ஸு, ஸ்கூல்லையும் சில பசங்களாம் கேள்வி கேட்டிருக்காங்க போல், என்னோட அவங்க அம்மா இந்த மாதிரிலாம் பேனர்லாம் போட்டு இவர் பில்வெல் லோபை அசிங்கப்படுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயமா தான் நீங்கள் வந்து பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி
இங்கே பாரு, உன் பொண்ணுக்கு ஏஞ்சலா ஹைன்ஸ்க்கு நடந்தது வந்து ஒரு கொடூரமான விஷயம் தான். அந்த விஷயத்தில் யாருமே உனக்கு வந்து ஆதரவு இல்லாமல் இல்லை. உன் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும், உன் சப்போர்ட்டில் தான் உன் சைடில் தான் எல்லாரும் இருக்காங்க. அதே மாதிரி பில் வெல்லோபாயும் வந்து நல்ல மனுஷன். அவர் இந்த ஸ்டேட்டுக்கு வந்து நல்ல சர்வீஸ் வந்து பண்ணிருக்காரு நம்ம சொசைட்டிக்கு. அவர் வேற உடம்பு முடியாமல் இருக்காரு. இந்த சமயத்தில் இப்படி வந்து நீ பேனர்லலாம் போட்டு வச்சிருக்கிய இந்த பில் போர்ட்ஸில், அதுக்கு உனக்கு யாரும் உன் சைடு யாரும் நிற்கல, எல்லாரும் வந்து பில் சைடு தான் வந்து நிற்கிறாங்க. அப்படின்னும் போது என்ன ஃபாதர் நீங்கள் ஓட்டு எடுத்தீங்களா, கணக்கு அப்படி கணக்கு பார்த்தீங்களா அப்படின்னு வந்து கேட்க, ஆமாம் நான் ஓட்டு தான் எடுத்தேன். நீ வந்து சர்ச்சுக்கு வந்துருந்தால் உனக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நீ தான் சர்ச்சுக்கும் இப்போ வரதில்ல, எப்போ பார்த்தாலும் ஒரு 10 பேர் 12 பேர் உனக்கு அகெயின்ஸ்டாக தான் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் நான் ஓட்டு தான் எடுத்தேன்னு வந்து சொல்லுவார். அப்போ இவன் வந்து சொல்லுவா, ஃபாதர் உங்களுக்கு வந்து புது ரூல்ஸ் என்னன்னு வந்து தெரில. இப்போ வந்து சட்ட பிரகாரம் என்னன்னா, நீங்கள் ஒரு கேங்கில் இருக்கீங்கன்னு வச்சோங்களேன், அந்த கேங்கில் இருக்கவங்க எங்கே போகிறாங்கன்னு உங்களுக்கு வந்து தெரில. ஆனால் அந்த கேங்காரனுங்க யாரோ ஒரு நபரை ஒரு பிளேஸில் வந்து சுட்டுறாங்க, இல்லை அவனை வந்து குத்திடுறாங்க, குத்தி கொலை பண்ணி வந்து போயிடுறாங்க. அப்போ உங்களை வந்து பிடிக்கிறாங்க. நீங்கள் வந்து எனக்கு வந்து இவங்க எங்கே போனாங்கன்னு தெரியாது, நான் ஒன்றும் கொலை பண்ணல அப்படிலாம் சொல்ல முடியாது, நான் வந்து தெருவோரமாக சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன்னா கூட, அந்த கேங்கில் சேர்ந்தீங்கல்ல, சேர்ந்ததுக்காகவே நீங்களும் அதுக்கு பொறுப்பேற்றமாக தான் இருக்கணும். உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஃபாதர், நீங்கள் வந்து நல்லா தம் அடிச்சுக்கிட்டு மேலே பைபிளை வந்து வாசிச்சிருக்கீங்க மாடி மேலே. ஆனால் உங்களுடைய கேங்கால் என்ன பண்ணுறான், கீழே இருக்கிற ஆல்ட்ரு பாய், இந்த சர்ச்லலாம் ஹெல்ப் பண்ணுவாங்களே ஜம்ப் பண்ணும்போது, அந்த ஆல்ட்ரு பாயை ரேப் பண்ணுறான். ரேப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் பண்ணலைல்ல, நான் கேட்கல, நான் அந்த விஷயத்த பார்க்கல அப்படிலாம் சொல்ல முடியாது. உங்கள் கேங்கால் ஆல்ட்ரு பாயை ரேப் பண்ணால் அதுக்கு நீங்களும் தான் பொறுப்பு ஏற்றுக்கணும். அதே மாதிரி உங்கள் போலீஸுங்க வேலை செய்யலைன்னா அதுக்கு பொறுப்பு பில் வெல்லோபாய் தான் எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஃபாதர் அப்படியே வந்து உட்காந்துருப்பாரு. அதான் டீ குடிச்சிட்டிங்களே கிளம்புங்க ஃபாதர் வந்து சொல்ல அவர் ஆடி போயிட்டு இருப்பார். இவன் ராபி என்ன பண்ணுவோம், ராபி ஹைன்ஸு, சாரி ஃபாதர் பட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அப்படின்னு சொல்லி ஃபாதர் வந்து சமாதானம் பற்றி அனுப்பிச்சு வைப்பான். இவர் பில் என்ன பண்ணுவார்னா, எப்படியாவது இந்த கேஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற முயற்சி வந்து பண்ணுவார். ஏன்னா யாராக இருந்தாலும் சரி, அவர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கூட அந்த டாக்டர் என்ன பண்ணுவார், பில் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு உண்மையாகவே வந்து மில்ட்ரேட் பண்ணது தப்புன்ற மாதிரிலாம் அவர் நினைக்க மாட்டார். எங்கள் வேலையை செய்ய தான் அவள் வந்து அவ்வளோ வந்து இது பண்ணுறா அப்படின்னு சொல்லி, எனக்கு அந்த அனுதாபம்லாம் தேவையில்லை அப்படின்னு அப்படியே ஹாஸ்பிட்டல்லேருந்து என்ன பண்ணுவார், ஸ்டேஷனுக்கு போவார். ஸ்டேஷனில் டிக்சன் பார்த்தீங்கன்னா காமிக் புக்கை வாசிச்சுட்டு இருப்பான். கேஸ் ஃபைல் ஏறானா காமிக்கை பார்த்துட்டு இருப்பான். நீ வந்து ஹைன்ஸோட கேஸ் எடு அப்படின்னா, எந்த ஹைன்ஸு, மில்ட்ரேட் ஹைன்ஸா இல்லை ஏஞ்சலா ஹைன்ஸ் புக்கா அப்படின்னு கேட்டால், மில்ட்ரேட் மேலே எதனா கேஸ் இருக்கான்னு அப்படின்னு வந்து கேட்பாரு. அதுக்கு டிக்சன் சொல்லுவோம், ஆமாம் 2 பேர் கேஸ் கொடுத்துருக்காங்க, இப்போது நம்ம அதை வேணால் ஆக்ஷன் எடுக்கலாம். வந்து யார் கேஸ் கொடுத்தாங்கன்னா, டோரக்கன் இருக்கிற ஒரு லேடி, அப்புறம் குண்டு பைய டென்டிஸ்ட் ஒருத்தன் அப்படின்னு சொன்னால், என்ன பேரில்டா நீ வந்து அவங்ககிட்டலாம் கேஸ் வாங்கியிருக்க, அதை கூட எனக்கு ஏஞ்சலா ஹைன்ஸோட கேஸ் எடு அப்படின்னா ஏஞ்சலா ஹைன்ஸோட கேஸ் புக் வந்து கொடுப்பான். கொடுத்தோன்னே இவர் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்ப்பார். அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணி ரேப் பண்ணி சாகடிக்கும் போது கூட அப்படியே நெருப்பில் அப்படியே கொளுத்திருப்பாங்க போல், வெந்து போன அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். அதோடு இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த 3 பில்போர்ட்ஸ் இருக்கிற ஸ்பாட்டில் தான் வந்து அவளை புதைச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு போய் வந்து ஏதாவது கிடைக்குதா எவிடன்ஸ் வந்து பார்ப்பாரு. டிக்சன் கலாய்ப்பான், இங்கே என்ன கிடைக்க போகுது, எதுவுமே இல்லை, விடுங்க அந்த கேஸை, நீங்கள் தான் வந்து தூக்கி போட்டு இது பண்ணிட்டுருக்கீங்க, அந்த பொம்பளை கிடைக்கிற அப்படின்னு வந்து பண்ணுவார். அதுக்கப்புறம் இந்த டிக்சனோட அம்மா கூட வந்து இருக்கும்போது அவங்க அம்மா வேறு அட்வைஸ் பண்ணுவாங்க, என்னடா அந்த பில்போர்டை வந்து தூக்குற மாதிரி இல்லையா அப்படின்னு வந்து சொன்னால், இல்லைம்மா அப்படின்னு வந்து இவன் சொல்ல, அப்போ நீ என்ன பண்ண, அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கள யாருன்னா வந்து பிடிச்சி உள்ளே போடு ஏதாவது கேஸில், அவங்கள வச்சு கார்னர் பண்ணி இதை வந்து கிளியர் பண்ண சொல்லு அப்படின்னு வந்து சொல்ல, அவனும் அந்த வேலையை வந்து செய்வான். அதாவது மில்ட்ரேட் வந்து ஒரு கிஃப்ட் ஷாப்பில் வந்து வேலை செய்வா, அவளும் அவங்க ஃப்ரெண்டு தான் அது வந்து பண்ணுவாங்க. அவளை பிடிச்சி இவன் வந்து என்ன பண்ணுவான், ஏதோ ஒரு கேஸில் வந்து ஜெயிலில் போட்டவுடனே இவன் போய் பேசுவான் மில்ட்ரேட் டிக்சன் கிட்ட, என் ஃப்ரெண்டை எதுக்கு வந்து பிடிச்ச அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஆமாம் அவள் வந்து கிஃப்ட் ஷாப்பில் சிகரெட் 2 சிகரெட் கஞ்சா வச்ச சிகரெட் நல்லா பெரிய சைஸில் வச்சுருந்தா, பிடிச்சி கோர்ட்டில் வந்து நிற்க வச்சிருக்கு, எதனா வாபஸ் பண்ணோன்னா சொல்லு, நீ வந்து அந்த பில்போர்ட்ஸை கிளியர் பண்ணால் அவளையும் வந்து நான் இது பண்ணிடுறேன் போது, அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, நீ முடிஞ்சது எதுனா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மில்ட்ரேட் வந்து கிளம்பிடுவான். ஏன்னா உங்கள் அம்மா இப்போல்லாம் உனக்கு வந்து கைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாளா, உங்கள் அம்மா கோச்சிங்கில் தான் அதெல்லாம் பண்ணுறியா அப்படின்னு சொல்ல, அவள் வந்து அப்படி போயிடுவாள். போனோடனே இவளுக்கு வந்து ஒரு டென்டிஸ்ட்டை வேறு, பல்லு வேறு ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அந்த டென்டிஸ்ட் கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க பார்ப்பா. அந்த குண்டு டென்டிஸ்ட் ஏற்கனவே இவன் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்கல்ல டிக்சன் கிட்ட, அவர்கிட்ட வந்து சொல்லுவா, எனக்கு பல்லு வந்து ஆடுதுன்னா பிடுங்கணும் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி நெக்கலாக பேசுவார். என்ன இன்வால்மெண்ட் இல்லாமல் இவன் வந்து பண்ணுறான் அப்படின்னு வந்து அவன் நினைப்பா. சரி ஒரு ட்ரில்லிங் மிஷின் எடுத்து அவள் பல்லு ஓட்ட போடலான்னு வந்து ஒரு ட்ரை பண்ண பார்ப்பாரு. என்ன டாக்டர் ஊசி கூட எதுவும் போடாமல் இருக்கு, மரத்துக்கு போது ஊசி போடுவாங்கல்ல, அது கூட போடலன்னா சரி போட்டு தொலைறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து குத்துவார். குத்திட்டு மறுபடியும் ட்ரில் பண்ண வரும்போது அவர் சும்மா இல்லாமல் சில வார்த்தை வேறு விடுவார். இங்கே பாரு, பில் வெல்லோபாய்க்கு வந்து யாரும் சப்போர்ட் இல்லைன்ற மாதிரிலாம் நினைக்காத, அவர் சைடில் நாங்களும் வந்து நிற்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னோடனே இவருக்கு காண்டாயிரும். அப்படியே அந்த ட்ரில் மிஷினை வந்து திருப்பி அந்த ஆளோட கட்டை விரலில் வந்து குத்திடுவான், அந்த டென்டிஸ்ட் கட்டை விரலில். அவர் ஆன்னு கத்தி கேஸ் வந்து குத்துருவார். கேஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும், இவர் பில் வந்து
மில்ட்ரேடை வந்து கூட்டின்னு போவார் ஸ்டேஷனுக்கு. கூட்டின்னு போய் விசாரிக்கிறதுக்காக உட்கார வைப்பார். அவள் அங்கேயும் சும்மா இருக்க மாட்டாள். பிடிச்சி டிக்சனை வந்து வம்புக்கு இழுப்பா. அவங்ககிட்ட கேட்பா, என்ன உன்னுடைய இதெல்லாம் வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு, இந்த கருப்பினத்தாளுங்கள்லாம் வந்து பிடிச்சி அவங்க டார்ச்சர் பண்ணுறது நல்லா போயிட்டுருக்க அப்படின்னு வந்து கேட்க, எங்கே பாரு அந்த மாதிரிலாம் நீ பேசுகிறவளை வச்சுக்காது. ஏற்கனவே நியூஸில் வேறு நீ வந்து ஏதோ கருப்பாளுங்களை நான் தான் டார்ச்சர் பண்ணுற மாதிரி சொல்லி வச்சுருக்க. எங்கள் அம்மா அதை பார்த்துட்டு என்னடா நீக்ரோ கிட்டலாம் என்னடா இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன்னு வந்து கேட்டாங்க. நானும் சொன்னேன், அதெல்லாம் அப்படி நீக்ரோன்னு சொல்லக்கூடாதுமா, கலர்ட் பீப்புள் தான் சொல்லணும். அந்த மாதிரி நினைக்கிற ஆள் நான், என்ன நீ தப்பாக புரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி இந்த டிக்சன் வந்து சொல்லும் போது பில்லும் வேறு அங்கே நுழைஞ்சிருவார். டிக்சன் அங்கேருந்து போக சொல்லிட்டு பில் வந்து மில்ட்ரேட் கிட்ட சொல்லுவார், நீனா எல்லா போலீஸும் உனக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்காங்கன்னு நீ நினைக்கிற, அப்படி நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ ஏன் வந்து டென்டிஸ்ட்டு அந்த ட்ரில் மிஷினை வச்சு கட்ட வரல குத்துனேன் அப்படின்னா, நான் பண்ணல, அதே தான் ஸ்லிப்பாகி வந்து பட்டுச்சு அப்படின்னு வந்து போய் சொல்லுவாள். நான் ஒன்றும் டென்டிஸ்ட்டுக்கு சப்போர்ட் இருக்கிறவன் கிடையாது, ஆனால் ஒன்று நான் வந்து பண்ணுவேன், நீ வந்து பொய் சொல்கிற, உன்னை பிடிச்சி எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் நிற்க வச்சு நீ அந்த பில்போர்டு வந்து 1 இயருக்கு ஏதோ ரெண்ட் எடுத்துருக்கல, நீ ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்க, அதுக்கு யார் பே பண்ணது, உன் ஹஸ்பண்ட் பே பண்ணானா அப்படின்னு வந்து கேட்பாரு. இல்லை என் ஹஸ்பண்டெல்லாம் பே பண்ணல. ஓ அப்போ உங்ககிட்ட வந்து பிரிஞ்சு ஏதோ ஒரு பொண்ணு கூட ஜூவில் வேலை செய்கிற பொண்ணு கூட வந்து சுற்றிட்டு இருக்கான்ல, ஆமாம் அவளுக்கு என்ன வயசு இருக்கும், 19 வயசு இருக்கும் அப்படின்னு வந்து அவள் சொல்லுவாள். சொன்னதுக்கப்புறம் இவர் வந்து சொல்லுவார், இப்போ உன்னை கேஸில் வந்து நான் நிற்க வச்சு எவ்வளோ நாள் உன்னை வந்து ஜெயிலே இருக்க வைக்க முடியுமோ அவ்வளோ நாள் என்னால் பிடிச்சி வைக்க முடியும். அப்போ தான் நீ வந்து அடுத்த மாதம்லாம் வந்து இங்கே ரெண்டெல்லாம் உன்னால் கட்ட முடியாது. இப்போ இதுக்கே எப்படி ரெண்ட்டு காசு கொடுத்த அப்படின்னு வந்து கேட்டால், என் ஹஸ்பண்டுடைய அந்த டிராக்டர் ட்ரெய்லர் இருக்கும், அதை விற்று தான் அந்த $5000 வந்து இவன் பே பண்ணியிருக்கா போல். இப்போ இவர் பிடிச்சி நம்மளை ஜெயிலில் போடுவாரோ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வந்து பார்க்கும்போது அந்த சமயத்தில் பில் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போதே அவருக்கு ஒரு இருமல் வந்துடும். ஏன்னா அவர் கேன்சர் இருக்குல்ல, அவர் இருமும் போதே அவருடைய ரத்தம் வந்து மில்ட்ரேடோடைய முகத்தில் பட்டோன்னா அவர் வந்து இவருக்கு கஷ்டமாக இருக்கும், நான் வேணுட்டே பண்ணல, சாரி இட்ஸ் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வருத்தப்படுவார். அவள் புரிஞ்சுப்பா, எனக்கு தெரியும், ஐ நோ பேபி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாள், வெளியில் போய் யாருனா சப்போர்ட்டு கூப்பிட்டு வரலான்னு பார்த்துட்டு ஆம்புலன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணுவாள். பில்லை வந்து ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போகும்போது அவர் என்ன பண்ணுவார், டிக்சனு அந்த சிட்ரிக்கு மற்ற போலீஸ்கிட்டலாம் சொல்லுவார், விட்டுருங்க மில்ட்ரேடை விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்லுவார். அவ்வளோ வந்து போயிடுவாள். இவரை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுவாங்க. அட்மிட் பண்ணவுடனே இப்போ இவளை எல்லாரும் வந்து ஏதோ பில்லை இப்படி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கு காரணமே இவ தான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. இன்ஃபேக்ட் இவருடைய பையனே வந்து கொஸ்டின் பண்ணுவான், ராபி. அவன் என்ன சொல்லுவான் அவங்க அம்மா கிட்ட, அம்மா என் சிஸ்டர் வந்து இறந்து போனான் சரியா, அவன் எப்படி இறந்து போனான்ற விஷயத்த நான் திரும்ப திரும்ப நினச்சி பார்க்கக்கூடாது தான் வந்து நினச்சிருக்கேன். ஆனால் நீ என்ன பண்ணுற, பேனரில் வந்து ரேப்டு வைல் டையிங், சாகிற சமயத்தில் கூட ரேப் செய்யப்பட்டிருக்கா அப்படின்ற அந்த கடைசி நிமிஷத்தை நீ வந்து அதுவும் 20 அடியில் வெட்ட வெளிச்சம் போட்டு வச்சிருக்கேன், எப்போ எனக்கு ஞாபகத்தை என்ன பொம்பளை நீ அப்படின்னு வந்து சொல்ல, வீட்டுக்கு போனோம்னா இவளுக்கு வேறு அந்த ஞாபகம் வரும், அவங்க பையன் ஞாபகம், அதாவது அவங்க பொண்ணு ஞாபகம். மில்ட்ரேடுக்கு இவருடைய பொண்ணு ராபி இவங்க 3 பேரும் ஒன்றா வீட்டில் இருந்திருப்பாங்க. அப்போது இவருடைய பொண்ணு அந்த ஏஞ்சலா ஹைன்ஸ் இருக்கால, சாவதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பான், அன்னைக்கு அம்மா நீ வந்து இன்றைக்கி நைட்டு எங்கன்னா வெளில போறியா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் வெளில தான் போகிறேன், பியர் ஒரு ஆள் கூட குடிக்க வந்து போகிறேன் அப்படின்னா, உன் காரில் தான் போறியா அப்படின்னு வந்து கேட்டிருப்பா. இல்லை நான் வந்து டேனியலோ ஏதோ அவருடைய பேர், அவர் காரில் தான் வந்து போகிறேன் அப்படின் போது, அப்போ கார் ஃப்ரீயாக தானே இருக்குது அப்படின்னு வந்து அவள் கேட்க, இப்போ உனக்கு என்ன வேணும், கார் வேணும்னா ஸ்ட்ரைட்டாக வந்து கேளு அப்படின்னா, ஆமாம்மா எனக்கு கார் தான் வேணும் அப்படின்னு வந்து அவர் சொல்லும் போது, கொடுக்க முடியாது போடி அப்படின்னு வந்து மில்ட்ரேட் வந்து சொல்லுவாங்க. ஏஞ்சல் என்ன பண்ணுவா, பிச்சுன்னு வந்து அவங்க அம்மாவை திட்டுவா, என்னடி பிச்சுன்னு சொல்கிற, பின்ன நீ கார் கொடுக்க மாட்டேன்னும் போது அப்புறம் எதுக்கு வந்து வேணும்னா டேரெக்டாக கேளுன்னு என்கிட்ட கேட்கணும், கொடுக்காததுக்கு எதுக்கு நீ இப்படிலாம் வந்து கேட்குற அப்படின் போது, அதுக்காக நீ பிச்சுன்ற வார்த்தைலாம் பண்ண, நீ எங்கிட்ட டீசெண்டாக பேசியிருந்தா வேணா நான் இதெல்லாம் முயற்சி பண்ணிருப்பேன், அட்லீஸ்ட் நீ டாக்ஸியில் போகிறதுக்காவது உங்ககிட்ட பணம் கொடுத்துருப்பேன், அப்படியாவது நீ போயிருக்கலாம் அப்படின் போது, எதுக்கு எனக்கு தரமாட்டுற அப்படின்னு வந்து சொல்ல, அதுக்கு வந்து மில்ட்ரேட் வந்து சொல்லுவாங்க, ஆமாம் நீ வண்டி ஓட்டும் போது கஞ்சா அடிச்சுட்டே ஓட்டுற, அப்போ நீ மட்டும் ஒழுக்கமா, நாங்களும் சின்ன வயசில் காரில் இருக்கும்போது நீ தண்ணி அடிச்சுட்டே கார் ஓட்டியிருக்கல ஒரு வாட்டி அப்படின்னும் போது, உனக்கு இதெல்லாம் யார் சொன்னது அப்படின்னு வந்து மில்ட்ரேட் கேட்பாங்க. அப்பா தான் சொன்னார், அப்பா கிட்ட எப்போல்லாம் நீ வந்து பேச ஆரம்பிச்ச அப்படின்னு வந்து அவள் கேட்பா. கேட்டவுடனே அதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு வந்து பேச, அந்த சமயத்தில் வேற ராபி அமைதியாக உட்காந்துட்டு இருப்பான். என்னடா நீ இந்த சமயத்தில் எனக்கு சப்போர்ட்லாம் வரமாட்டியா அப்படின்னு வந்து ஏஞ்சலா ஹைன்ஸ் வந்து கேட்கும்போது, நான் உன் சைடில் தான் வந்து நிற்பேன், ஆனால் நீ பெரிய கூ மாதிரி பேசும்போதெல்லாம் உன் பக்கத்துலலாம் கண்ட் மாதிரிலாம் நீ நடந்துக்கும் போது நான் எப்படி உங்ககிட்ட சப்போர்ட்டில் இருக்க முடியும் அப்படின் போது, உடனே அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, என்னடா கண்ட்டுன்ற வார்த்தைலாம் இங்கே வந்து கண்ட்னா ஃபீமேல் வச்சுனால இது கூன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் இங்கே பேசக்கூடாதுன்னு வந்து சொல்லிட்டு, ஸோ ஃபைனலாக என்ன தான் சொல்கிற அப்படின்னு வந்து ஏஞ்சல் ஹைன்ஸ் வந்து கேட்கும்போது, நடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு மில்ட்ரேட் வந்து சொல்லுவாங்க. சொன்ன உடனே இவ ஏஞ்சல் ஹைன்ஸ் என்ன பண்ணுவான்னா, சரி ஓகே நான் நடந்தே போகிறேன் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே வந்து என்ன சொல்லுவாள், நடந்து போகிறேன், ஆனால் ஒன்று நான் போகிற வழியில் எவனா நான் ரேப் பண்ணுவான் பாரு அப்படின்னு வந்து சொல்லுவாள். நானும் நீ நினச்ச மாதிரி தான் நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் அப்படின்னு வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க. சொன்ன உடனே அப்படி தான் நடந்திருக்கு, அதை நினச்சி இப்போ வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா மில்ட்ரேட்டை. ஃபீல் பண்ணுவா. அடுத்த நாள் வேறு இவங்க பையன் சோகமாக இருப்பான், இவன் வேறு திட்டான்ல,
அவங்க அம்மாவை. இவங்களும் வந்து என் பையனை எப்படி நார்மல் படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சாப்பாடு சாப்பிட்டும் போது அந்த ஸ்பூன்லேருந்து சாப்பாடு அப்படியே ஒரு தட்டு தட்டுவான். அந்த சீரியல்ஸ் அந்த சாப்பாடு இதெல்லாம் இருக்குல்ல, அவங்க பையன் மூஞ்சிலே வந்து படும். அதுக்கப்புறம் 2 பேரும் கேஷுவலாக வந்துருவாங்க. அந்த சமயத்தில் இவளுடைய ஹஸ்பண்ட், அதாவது மில்ட்ரியுடைய ஹஸ்பண்ட் பிரிஞ்சுட்டாங்க இல்லையா, அவன் வீட்டுக்கு வருவான். அவன் பேர் சார்லி ஹைன்னு. அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, என்னடா அவங்க பையன் மூஞ்சி பார்த்து என்னடா மூஞ்சி இது இப்படி வச்சுட்டு இருக்க அப்படின்னு வந்து சொல்லுவான். ஏன்னா மூஞ்சிலலாம் அந்த சோறுலாம் பட்டிருக்குல்ல, பட்டு அப்புறம் அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து பேச வருவான். எதுக்கு இந்த பில் போர்டு இதெல்லாம் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னும் போது, போலீஸ்க்கு அவங்க வேலையை ஞாபகப்படுத்தணுன்றதுக்காக தான் அதை நான் வச்சுருக்கேன். பொண்ணு இந்த மாதிரி ஆயிடுச்சா, யாருமே வந்து வேலை செய்ய மாட்டாங்களா அப்படின்னு வந்து கேட்க, அப்புறம் காசுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, டிராக்டர் ட்ரெய்லர் நான் வந்து விற்றுட்டேன், அடுத்த மாதத்துக்கெல்லாம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து கேட்பார். கேட்டிருக்க சமயத்திலே வந்து அதுக்கு நான் எதனா வந்து பண்ணுறேன் அப்படின்னு அவள் பேச, இவன் ராபி என்ன சொல்லுவான்னா, இவங்க அப்பா சார்லி வந்திருக்கான் இல்லையா, இவனுடைய இப்போ ப்ரெசன்ட் கேர்ள் ஃப்ரெண்டு 19 வயசு பொம்பளை, அவள் வந்து காரில் இருக்கிறத இவன் பார்த்துருப்பான். அவள் பேர் பெனலோப்பை ஏன் வெளியே உட்கார வச்சுருக்கீங்க, அவளை உள்ளே கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கலாமே அப்படின்னும் போது மில்ட்ரிடுக்கு வந்து கோவம் வரும். வாசனை வந்துச்சு எனக்கு, இவன் சும்மா தனியாக வந்திருப்பானா, கூட இன்னொருத்தி அவளை இழுத்துன்னு தான் வந்திருப்பான் அப்படின்னு வந்து அவள் சொல்லும்போது சார்லிக்கு வந்து கோவம் வந்து அவங்க ஒய்ஃபை வந்து அடிக்க போவான். அவன் அடிக்க போன உடனே ராபி என்ன பண்ணுவான், அவங்க அப்பனுடைய கழுத்தில் கத்தி வைப்பான். இந்த சமயத்தில் தான் பெனலோப்பே உள்ள நுழைஞ்சிட்டு, ஐயோ நான் வந்து யூரின் அர்ஜென்ட்டாக வந்துச்சு, அதனால தான் வந்தேன், எந்த பக்கம் போகிறதுன்னு தெரில, பரவாயில்ல நான் தப்பான டைமில் வந்துட்டேன் போல, நான் வேணா அடிக்கிட்டு போய் காரில் உட்காந்துக்கிட்டா அவள் கொஞ்சம் இன்னசென்ட்டான பொண்ணு சரியா. உடனே அவன் கத்தி எடுத்துருவான் ராபி அவங்க அப்பா கழுத்துலேருந்து, அம்மா விடு அப்படின்னு சொல்லிட்டு. சார்லி என்ன பண்ணுவான், பெனலோப்பை கிட்டே போய் உச்சா போகிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, ராபி வந்து எந்த பக்கம் போகணும் அப்படின்னு வந்து கைட் பண்ணுவான். அவளும் வந்து கிளம்புனோடனே இவ மில்ட்ரிட் வந்து சொல்லுவாள், இந்த ஜூவில் வேலை செய்கிற பொண்ணை கூப்பிட்டு நீ வந்து கிளம்புற வேலையை பாரு அப்படின்னும் போது இந்த விஷயம் அந்த பெனலோப் காதில் விழுந்துடும். அவள் யூரின் முடிச்சுட்டு வந்து சொல்லுவாள், நான் வந்து ஜூவில் வேலை செய்யலை, யார் லாஸ்ட்டாக சேர்ந்தாங்களோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டாக வேலையை விட்டு தூக்குனாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டிசேபிள் பீப்புளெல்லாம் ஹாஸ்டலில் ரைட் பண்ணணும்னு நினைப்பாங்க, அந்த ஹாஸ்ட்டை பார்த்துக்கிற ஒரு வேலையை தான் இப்போ நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். கிளம்புனதுக்கப்புறம் இப்போ நார்மலாக வந்து இவன் பேசுவான், சார்லி மில்ட்ரிட் கிட்ட வந்து சொல்லுவான், இந்த மாதிரி என் பொண்ணு வந்து இப்போ இருக்கணும் தான் நானும் வந்து விருப்பப்படுறேன், அவன் சாகிறதுக்கு 1 வாரம் முன்னாடி கூட எங்கிட்ட வந்து சொன்னேன், நான் உன் கூடவே வந்துட்டாப்பா அப்படின்ட்டு, ஆனால் நான் தான் சொன்னேன் உங்கள் அம்மா நல்லவ, உன் மேலே பாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், அப்படி என் கூடவே கூப்பிட்டு தான் நான் வந்து இந்நேரம் உயிரோடு வந்திருப்பான்னு வந்து சொல்ல, அப்படிலாம் என் பொண்ணு சொல்லிருக்க மாட்டாளே, உன் மேலே வேறு எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு வந்து சொல்லும்போது, உன் பையனே கேளு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சார்லி கிளம்பிடுவான். அப்படியாடா அப்படின்னு வந்து அவங்க பையன்கிட்ட கேட்டால், எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாதுமா அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லுவான். சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்து என்ன ஆகும், இந்த ரெட் வெல்பி இருக்கான் இல்லையா, அந்த பேனர் இன்சார்ஜு, அவன் வந்து மில்ட்ரிடை வந்து கூப்பிடுவான். மில்ட்ரிடும் வந்து போனவுடனே அவன் என்ன சொல்லுவானா, இப்போது ஏன்னா பெனலோப்பை வேறு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு, அதெல்லாம் இவனுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கும் மைண்டில். ஸோ இன்னொரு ட்ரிக் வந்து இங்கே ஃபாலோ பண்ண பார்ப்பான் மில்ட்ரிட் கிட்ட, மேடம் நீங்கள் வந்து $5,000 ஸ்டார்டிங்கில் பே பண்ணிங்கல்ல, 1 இயருக்கு நான் வந்து இதை ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஃபஸ்ட்டு பே பண்ண அந்த 5,000 வந்து நாங்கள் அட்வான்ஸாக தான் கன்சிடர் பண்ணோம், இப்போ இந்த மந்த்துக்கே நீங்கள் வந்து 5,000 இன்னும் ஒரு ரெண்டல் அமௌண்ட் வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்குது, அப்படி பார்த்தா நீங்கள் 1 மாதம் இது இன்னும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, அடுத்த மாதம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அப்படின்னும் போது அவள் ஆடி போயிடுவா. ஏன்னா திடீர்னு $5,000 இவ எங்கே போகிறது, அதை வேறு எல்லாரும் எதிர்க்கிறாங்க, தூக்கணும் வந்து இவன் வந்து ஒரி பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த ரெட் வெல்பி ஆஃபீஸில் ஒரு பொண்ணு இருக்கால யங்ஸ்டர், அவள் திடீர்னு நுழைவான். இன்டர்ப்ட் பண்ணிவிட்டு அவன் என்ன பண்ணுவானா, ஒரு என்வலப்பை வந்து கொடுப்பான். இந்த மாதிரி ஒரு என்வலப் வந்தது, அதில் $5,000 வேறு இருக்குது, அதில் வேறு ஒரு நோட் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த நோட்ஸ் என்னென்னா வாசித்து பார்ப்பான். அதில் யாரோ ஒரு நபர், யாருன்னு வந்து அவங்க அடையாளப்படுத்திக்க மாட்டாங்க, அவங்க மிலிட்டரிக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில், ஏன்னா என்ன மாதிரியே அவளும் வந்து இந்த போலீஸ்க்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்கா, அவங்க வேலை செய்யணும்னு வந்து விருப்பப்படுறா, இப்படிக்கு அவளுடைய ஃப்ரெண்டு, அவள் வந்து $5,000 அவள் சார்பாக நான் வந்து பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். போட்ட உடனே இவன் கேட்பான், ரெட் வெல்பி அந்த பொண்ணுக்கிட்ட, யார் இதை கொடுத்தாங்க, ஒரு கொரியர் பாய் மாதிரி வந்து கொடுத்தான், எந்த கம்பெனி, அதை பார்த்து, அதை நான் பார்க்கலையே, எந்த பக்கம் போனால் அதை நான் கவனிக்கலையே அப்படின்னு சொல்ல, நான் எதனா தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும்போது மில்ட்ரிட் சொல்லுவாங்க, நீ எந்த தப்பும் பண்ணல, நீங்கள் சாதகமான விஷயம் தான் வந்து பண்ணுறீங்க, இப்போ என்ன சொல்கிறீங்க, அதான் $5,000 கிடச்சிருச்சுல்ல, அந்த பேனர் எதுவும் வந்து தூக்க வேணாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவனும் வந்து ஒத்துப்பான். ஒத்துக்கினதுக்கப்புறம் இவர் பில் வெல்லோபே வேறு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனார்ல, அவரு கொஞ்சம் ரிக்கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அவங்க ஒய்ஃபெல்லாம் வேறு இவன் பக்கத்தில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இவனும் என்ன பண்ணுவான், அவங்க ஒய்ஃபை அவங்க 2 பொண்ணையும் கூப்பிட்டுக்கிட்டு வெளியில் ஒரு சின்ன பிக்னிக் மாதிரி வந்து போவான். ரிவர் சைடு தண்ணியெல்லாம் போகக்கூடிய இடம், அந்த கரைக்கு ஓரமாக அவனுடைய 2 பொண்ணுங்களையும் உட்கார வச்சு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான், பொம்மைங்களெல்லாம் சுற்றி வச்சு, இந்த பொம்மைங்களை தாண்டி நீங்கள் வந்து போகக்கூடாது, இதுங்கெல்லாம் அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா தாண்டி வந்துட்டு தண்ணியில் விழுந்துருவாங்கல்ல இந்த பசங்க, அவங்கள சுற்றி இதை வச்சுட்டு
இந்த கேம் இப்படி தான் ப்ளே பண்ணணுன்ட்டு கையில் வேற ஃபிஷ்ஷிங் ராடை வந்து கொடுத்துருவான். இன்னொன்று இந்த ராடில் இருக்கிற அந்த முள் இருக்குல்ல, நீங்கள் தூக்கி போகிறேன்னு சொல்லி உன் ராடு வந்து அவள் கண்ணியோ அவது உன் கண்ணியோ அதெல்லாம் குத்திக்கூடாது, நீங்கள் மீன் பிடிக்கிறது தான் வந்து உங்கள் ஃபோக்கஸ் இருக்கணும், அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பில் என்ன பண்ணுவார்னா அவங்க ஒய்ஃபையும் கூப்பிட்டு போவார். தண்ணி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா நான் ட்ரிங்க் குடிக்க மாட்டேன்னு வந்து சொல்ல, இல்லை பரவாயில்ல நீ குடின்னு சொல்லிட்டு 2 பேரும் குடிச்சு ஜாலியாக வந்து இருந்திருப்பாங்க. அன்றைக்கி ராத்திரி என்ன பண்ணுவார்னா அவங்க குழந்தைங்க தூங்க வைக்கும் போது கூட அவங்க கேட்பாங்க, டேடி நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோமா, இந்த மாதிரியே ஜாலியாக பிக்னிக் போகலாம்ல, லீவ் போட்டுக்கலாமா அப்படின்னு வந்து கேட்க, இல்லை நாளைக்கு விஷயத்தை உங்கள் அம்மாவே உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை படுக்க வச்சுருவார். படுக்க வச்சுட்டு அவங்க ஒய்ஃப் கிட்டே போவார். அவங்க ஒய்ஃப் சூப்பராக ஸ்மெல் பண்ணுவாங்க, செம்மையாக ஏதோ சென்ட் அடிச்சிருக்கா போல், என்னாடி நீ வாந்தி நாத்தம் ஒரு மாதிரி ஸ்மெல் வருவேன்னு பார்த்தா செம்மையாக இருக்கா இன்னைக்கு அப்படின்னு வந்து கேட்க, நான் அக்வா ஃப்ரெஷ் வந்து அந்த சென்ட் வந்து பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணேன், அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி இப்போ வாசனையாக இருக்குன்னு வந்து சொல்லிட்டு, எப்படி இருந்தாலும் அவங்க வீட்டில் வந்து ஒரு குதிரை வளர்க்குறாங்க, குதிரைங்களா, அதோடைய கக்காவெல்லாம் எடுக்கிறதுக்கான அடுத்த டேர்ன் உந்து தானே, அப்போ நார மாட்டேன் அப்படின்னு வந்து கேட்க, ஐயோ அது உந்து, நான்லாம் உங்கள் குதிரைங்க பக்கத்துலலாம் போக மாட்டேன், என்னை கேட்டால் நான் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் அதுங்களை சுட்டு சாக வச்சுருவேன் அப்படின்னு வந்து அவள் சொல்லுவாள். சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டை பாராட்டுவாள், இன்றைக்கி டே என்னால் மறக்க முடியாது, நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், நல்லா செக்ஸ் பண்ணோம் நம்ம, யூ காட் அ நைஸ் காக் மிஸ்டர் வெல்லலோபி அப்படின்னு வந்து கேட்பாள். ஒரு சொல்லுவாள், உங்ககிட்ட நல்ல பெனிஸ் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்லும் போது, இது ஏதோ ஷேக்ஸ்பியர் பிளேயில் எங்கேயோ நான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க கலாய்ப்பான். இந்த மாதிரி ஒரு வாசகத்தை நான் அங்கெங்கேயோ படித்த மாதிரி இருக்கேன் அப்படின்னா, அங்கே படிச்சிருக்க மாட்டேன், மேபி நீ ஆஸ்கர் ஆஸ்கர் ஏதோ இன்னொரு ஒரு நாவல் ரைட்டருடைய பேர் வந்து இவன் சொல்லுவான். சொல்லிட்டு வந்து அவன் சொல்லுவான், இவன் வந்து ஷேக்ஸ்பியரில் நீ வந்து படிச்சிருப்பான்னு சொல்ல, இல்லை நீ இங்கே வந்து படிச்சிருப்ப அப்படின்னு வந்து அவள் சொல்லிட்டு 2 பேரும் ஃபன்னாக வந்து இருப்பாங்க. அடுத்து இவன் குதிரைங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து போவான் கையில் துப்பாக்கியோட. நமக்கு என்ன இருக்குன்னா, இவன் குதிரைங்களை தான் இப்போ சாவடிக்க போகிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதுங்களை சாவடிக்க மாட்டான், ஒரு பிளாக் கலர் கவர் எடுத்து மண்டையில் வந்து போட்டுப்பான். அதில் என்ன எழுதிருக்குன்னா, நீ திறக்காத, என் பாய்ஸ் வந்து திறக்கணும் அப்படின்னு வந்துருக்கும். அப்படி சொல்லிட்டு டப்புன்னு வந்து சுட்டுப்பான், சூசைடு. இவங்க ஒய்ஃப் வந்து திறந்தா அவள் பயப்பட போகிறா, என் பாய்ஸ்னால் போலீஸுங்களே வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு தான் அதில் வந்து எழுதியிருப்பான். அதுக்கப்புறம் போலீஸே அதே மாதிரி தான் வந்து திறந்து பார்த்துருப்பாங்க, அந்த சிட்ரிக் தான் வந்து இதெல்லாம் பார்த்துருப்பாரு. அதுக்கு அவருடைய வீட்டில் வந்து ஒரு சூசைட் நோட் வேறு எழுதி வச்சுருப்பார், அதை வாசிச்சு பார்ப்பா அவருடைய ஒய்ஃப், அது பில்லோட ஒய்ஃப், அவள் பேர் ஆன். அதில் என்ன எழுதியிருப்பாருன்னா, மை டியர் ஆன், நான் உன்னை வந்து ரொம்ப லவ் பண்ணுறேன், நான் இப்படி செத்ததை நினச்சி நீ வந்து உனக்கு கோவம் இருக்கும், கஷ்டம் வந்து இருக்க தான் செய்யும், ஆனால் என்னால் உன்னை பார்க்க முடியல, நான் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து சாக போகிறேன், ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் நான் படுற வேதனை நீ பார்த்து வேதனைப்படுறது உன் கண்ணை பார்க்கும்போது என்னால் அதை தாங்கிக்க முடியல, நான் ஒரு வேளை செத்துட்டா கூட அந்த மாதிரி கொடுமையான விஷயங்கள் தான் உன் மெமரியில் இருக்கும் இல்லையா, அது இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம மெமரியில் ஒரு நல்ல விஷயம் தான் வந்து இருந்துச்சு, நம்ம இந்த ரிவர் சைடில் வந்து சந்தோஷமாக இருந்தோம், குழந்தைங்களோட இருந்தோம், ஆனால் நான் சொன்ன ரூல்ஸை அவங்க ஒழுங்காக ஃபாலோ பண்ணல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் வந்து சர்க்கிளாக வந்து பொம்மைங்கள்லாம் வச்சு அந்த டால்ஸ் எல்லாம் வச்சுருப்பான், அதை தாண்டி இந்த பசங்க போய் ஃபிஷிங்லாம் பண்ணியிருக்கும் போல். அண்ட் நீயும் வந்து சொன்ன நம்ம நல்லா செக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் அந்த ஷேக்ஸ்பியர் ஆஸ்கர் வைல்ட் அந்த ஜோக் ஃபன்னாக வந்து நம்ம பேசிட்ட விதம் இதெல்லாம் மறக்க முடியாதது இல்லை. ஓகே நான் உன்னை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்லாம் வந்து எழுதியிருப்பார். அதை வாசிச்சு பார்த்து அவள் வந்து கண்ணீர் சிந்துவா ஆன். அவள் அவ்வளோ ஃபீல் பண்ணும்போது அடுத்த நாள் என்ன ஆகுன்னா, நியூஸ்லலாம் வேறு இதை டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. இந்த மாதிரி நியூஸில் என்ன சொல்லுவாங்க, இவர் பில் வெல்லலோபியை வந்து சூசைட் பண்ணிட்டாரு, அவர் சூசைட் பண்ணதுக்கான காரணம் என்ன இருக்கும், ஒரு வேளை ஒர்க் ப்ரெஷராக, இல்லை அவர் உடம்பு முடியாமல் இருக்குதா, இல்லை இன்னொரு விதமாகலாம் பேசுகிறாங்க, ஒரு வேளை இந்த பில் போர்ட்ஸ் தான் காரணமாக இருக்குமா அப்படியெல்லாம் வந்து சொல்லும் போது, இதெல்லாம் மில்ட்ரட் வந்து கவனிச்சுட்டு இருக்கும்போது பையன் வேறு ராபி வேறு அதை பார்ப்பானா வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுறான், டிவி ஆஃப் பண்ணுறான். ஆஃப் பண்ணிட்டு நார்மலாக வேலைக்கு வந்து போய் அவருடைய அந்த கிஃப்ட் ஷாப்பில் வந்து இருந்தால் எவனோ ஒருத்தன் வந்து உள்ளே நுழைஞ்சவன் வந்து அவன்கிட்ட அவன் சொல்லுவாள், உங்களுக்கு எதுனா வேணும்னா சொல்லுங்கள், என் பேரை சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன் அப்படின்னா, நான் சத்தம் போட்டு உங்கள் பேர் வந்து மில்ட்ரட் ஹைன்ஸ்னு வந்து சொல்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போது என் பேர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்டால், இல்லை நீங்கள் தான் ஃபேமஸ் ஆச்சே டிவியில் ரேடியோவில் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் வந்து கேட்டிருக்கேன் அப்படின்னா மாதிரி அவன் சொல்லுவான். சொல்லிட்டு இந்த பொம்மை என்ன வேலை அப்படின்னு வந்து கேட்பான். ஒரு ரேபிட் பொம்மை அது வந்து அவன் என்ன சொல்லுவாள், $7 சொல்லுவாள், $7 வந்து சொல்லுவாள். அதை அவன் தூக்கி போட்டு உடைப்பான். உடச்சிட்டு இப்போ இது மதிப்பு 7 இல்லைல்ல அப்படின்னு வந்து நக்கல் பண்ணுவான். என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு வந்து அவன் கேட்க ஒரு வேளை நான் வந்து வெல்லலோபியோட ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், யார் நீ அப்படின்னு வந்து கேட்கும்போது அவன் வந்து சொல்லுவான். சொல்லும் போது நீயா அப்படின்னு வந்து அவள் கேட்பாள். ஒரு வேளை நான் வந்து உன் பொண்ணு செத்தா இல்லை அவளுடைய ஃப்ரெண்டாக கூட நான் இருக்கலாம், அப்படியா, ஒரு வேளை அவளை ரேப் பண்ணவனா கூட நான் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவான் அவன். சொன்னோன்னே நீயா அப்படின்னு வந்து இவன் கேட்கும்போது, நான் இல்லை, ஆனால் அவளை பண்ணும் போல தான் இருந்துச்சு, அவள் ஃபோட்டோவை நியூஸ் பேப்பரில் இதெல்லாம் பார்க்கும்போது,
அப்படின்னு பேசிக்கிட்டே அவள் பக்கத்தில் வருவான். வந்தவுடனே யாரோ ஒரு நபர் உள்ள நுழையிற மாதிரி சவுண்டு கேட்கும். உடனே நல்ல வேலை உன்னை அந்த பெல் வந்து காப்பாற்றிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளோ வந்து என்ன சொல்லுவா, எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட அந்த $7 நான் வந்து வாங்காமல் இருக்க மாட்டேன், எப்படி நான் போகும்போது வேணால் நீ ட்ரை பண்ண எங்கேயாச்சும் பார்த்தனா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து வெளில கிளம்பிடுவான். உள்ளே யாரும் நுழைஞ்சாங்க, அது வேறு யாரும் கிடையாது, பில் வெல்லலோபையோட ஒய்ஃப் ஆன் வெல்லலோபை. அதாவது அவள் உள்ள நுழைஞ்சி நல்ல வேலை நீங்கள் உள்ள நுழையினா அவன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பான், நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்ல எனக்கு பயமாக இருந்துச்சுன்னு வந்து மில்ட்ரெட் வந்து சொல்லுவாள். யார் நீ பயப்படுறாளா அப்படின்னு வந்து ஆன் வந்து கலாய்ப்பாங்க. ஏன்னா அவங்க புருஷனை இப்படி பண்ணவ அவர் வேறு இப்போ சூசைட் பண்ணிட்டாரு, இப்போ எதுக்கு வந்திருக்கீங்கன்னு வந்து கேட்கும்போது என் புருஷன் சாகும்போது உனக்கு ஒரு லெட்டர் வேறு எழுதி வச்சுருந்தாங்க, அது கொடுத்துட்டு போகலாம் தான் வந்தேன் அப்படின்னும் போது கொடுத்துட்டு அவள் வந்து கிளம்பு தான் பார்ப்பாள். ஏன்னா என் பொண்ணுங்க வேறு காரில் வந்திருக்காங்க, என் புருஷன் வேறு இன்றைக்கி செத்துருக்காங்க, செத்து பசங்களும் காரில் இருக்கும்போது எங்கே போவோன்ற மாதிரியெல்லாம் நமக்கு தெரியாது, எங்கே போகணுன்னாலும் நமக்கு தெரியாதுன்னு வந்து வேதனையில் வந்து வெளில கிளம்புவாள். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் என்ன ஒரு குழப்பத்தில் தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆன் வெல்லலோபை வந்து கிளம்பிடுவாங்க. இவர் என்ன பண்ணுவா, மில்ட்ரெட் வந்து அதை வாசிக்க ஆரம்பிப்பாள். பில் நமக்கு என்ன லெட்டர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து மை டியர் பில் சாரி மில்ட்ரெட் ஹைன்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதி ஃபஸ்ட் நான் சாரி கேட்டுக்கிறேன், ஏன்னா இந்த கேஸை முடிக்காமலே நான் வந்து சாகிறேன்ல, அதுக்கு நான் வந்து சாரி, ஆனால் இதுக்காக நான் ஸ்டெப்ஸ் எடுக்காமலாம் வந்து இல்லை, நான் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன். சில கேஸ் வந்து மில்ட்ரெட் எப்படின்னா அதை நம்ம வந்து எப்படி தேனாலும் வந்து சால்வ் பண்ண முடியாது, ஆனால் ஒரு நாள் அது 5 வருஷம் கூட ஆகலாம். அந்த டைமில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல எவனோ ஒருத்தன் ஜெயிலையோ இல்லை பார்லேயோ இந்த சம்பவத்தை பற்றி பேசுவான், நான் தாண்டா அதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நமக்கு தெரிஞ்சதான் உண்டு. அந்த மாதிரி கண்டிப்பாக உன் பொண்ணை வந்து ரேப் பண்ணுவேன், யாருன்றது நமக்கு தெரியாதான் வந்து போகுது. அண்ட் இன்னொன்று, நீ இந்த பில்போர்டை வந்து வச்ச பார்த்தியா, அது ஸ்மார்ட் மூவ், ஒரு செஸ்ட்டில் வந்து காயின் நகர்த்துற மாதிரி செம்மையாக நீ பண்ண, எல்லாருக்கும் வந்து அதை தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அடுத்து அதுக்கு நான் கவுண்டராக ஒரு விஷயம் பண்ணேன், என்னென்னா உனக்காக $5000 நான் தான் வந்து பே பண்ணேன், அது ஏன் சைடிலான கவுண்டர் மூவ், நான் செத்தாலும் அதை வந்து எடுக்க முடியாதுல்ல, அதுக்கான ரெண்ட் நான் ஏற்கனவே பே பண்ணிட்டேன், எனக்கு ஆதரவாக சில ஆட்கள் வந்து இருப்பாங்க, உன்னை வந்து கேள்வி கேட்டு 1 மாதம் வந்து தொந்தரவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவர் ஏதோ கவுண்டர் பண்ண மாதிரி வந்து இது பண்ணியிருப்பார், லெட்டர் அழகாக எழுதியிருப்பார். அதை பார்த்து மிலிட்ரி வந்து சிரிப்பா, சரி எதாக இருந்தாலும் உனக்கு வந்து நல்லது நடக்கணும் தான் நானும் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கோம். இவ அதெல்லாம் வந்து வாசித்து பார்த்துப்பா. இங்கே என்ன ஆகும்னா, இந்த இறந்த விஷயம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் தெரிஞ்சோன்னா டிக்சன் என்ன பண்ணுவான், கோபத்தில் அப்படியே போதையில் அப்படியே நடந்து போய் இன்றைக்கி நான் வந்து எப்படி பில் வெல்லலோபை வந்து ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாரோ அந்த மாதிரி நானும் இன்றைக்கி என் வேலையை வந்து செய்ய போகிறேன்னு சொல்லி ஸ்டிக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஆப்போசிட்டில் அந்த ரெட் வெல்பி இருக்கான்ல அட்வர்டைஸ் பண்ணுறது, அவனுடைய ஆஃபீஸ் கண்ணாடியெல்லாம் வந்து உடச்சிட்டு அவனை அப்படியே மாடியிலேருந்தே தூக்கி கீழே போடுவான். போட்டோன்னா அந்த ஆஃபீஸில் இருக்கிற பொண்ணு என்ன பண்ணுறன்னு வந்து கேட்டால் அவன் மூக்கில் ஒரு பக்குன்னு குத்திட்டு டிக்சன் கீழே போய் ரெட் வெல்பியை வந்து செம்மடி அடிப்பான், போட்டு பொலன்னு அடிப்பான், அவன் அப்படியே ரத்தமாக வந்து ஊற்றும். அப்போ சொல்லுவான், வெள்ளை ஆளுங்கிட்டையும் எனக்கு வந்து பிரச்சனை இருக்குது, எனக்கு கருப்பால் தான் இவன் வந்து ப்ராப்ளம் பண்ணான்ல, வெள்ளையாக இருந்தாலும் நான் வந்து அடிப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போவான். போனால் அந்த ஆஃபீஸ்க்கு வெளியிலேயே ஒரு கருப்பினத்தாள் வந்து ஒருத்தர் அதை அப்படியே பார்ப்பார், ரெட் வெல்பியை வந்து கவனிக்க வந்து போவார். இவன் மட்டும் கேஷுவலாக வந்து உள்ளே போயிடுவான். போனதுக்கப்புறம் இது அந்த கருப்பு ஆள் வந்து ஒருத்தர் அங்கே ஆஃபீஸ் வெளியில் இருந்தார் இல்லையா, அவர் வேறு யாரும் கிடையாது, பில் வெல்லலோபை இறந்ததுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ்க்கு சீஃபாக, அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு சீஃபாக இவரை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் உள்ளே வருவார், அந்த ஹாஸ்பிட்டலில் ரெட் வெல்பியெல்லாம் வந்து அட்மிட் பண்ணிவிட்டு இப்போ உள்ள நுழைஞ்சு சிட்ரிக் வந்து அங்கே இருப்பான். அவர்கிட்ட சொல்லுவார், நான் தான் இங்கே வந்து வந்திருக்கேன், புது ஆஃபீஸர் நான் அப்படின்னு வந்து சொல்ல, உங்ககிட்ட டாக்குமெண்ட்டெல்லாம் இருக்கா, ஆமாம் மச்சான் அவங்ககிட்ட டாக்குமெண்ட் எல்லாம் கொஞ்சம் வெரிஃபை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டிக்சன் வந்து நெக்கில் அவன் டேபிளில் காலை வச்சு ஒரு மாதிரி கேஷுவலாக வந்திருப்பான். இவர் என்ன சொல்லுவார், ஏய் நான் இங்கே வந்திருக்கேன் சீஃபு, ஏன் டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும்னு பார்க்குறீங்களா, அது சரி உன் கைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிக்சனை பார்த்து கேட்பார் அந்த கருப்பால். ஏன்னா அவன் கை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அடிபட்ட மாதிரி இருக்கும். அது ஏன்னா ஆப்போசிட்டில் அந்த ரெட் வெல்பியை வந்து மாடியிலேருந்து தூக்கி போட்டால அப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து சிரிச்சிக்கிட்டே சொல்லுவான். ஏதோ கேஷுவலாக ஏதோ ஒரு சாதாரண ஆள் வந்து உள்ள நுழைஞ்சவன் கேட்குறான் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பதில் சொல்கிற மாதிரி இந்த டிக்சன் என்ன சொல்லுவான், மேலே மொத்தம் அங்கே வந்து அப்படியே அப்பாச்சு இதுதான் உனக்கு அகாடமியில் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க, அந்த போலீஸ் ட்ரைனிங்கில் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு வந்து அவர் கேட்க, எந்த அகாடமியை பற்றி நீ பேசுகிற அப்படின் போது, ஏய் முதல்ல உன் இது கொடுறா, உன் கண்ணை கொடு, உன் பேட்சை கொடு, நீங்கள் வேலைக்கு தகுதி இல்லை, நீ வெளில கிளம்பு அப்படின்னு சொல்லி இது பண்ணுவார். உடனே அப்போ தான் எனக்கு சுயநினைவே வரும், ஆமாம் இவர் வந்து அத்தாரிட்டி இருக்கக்கூடிய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கண்ணை மட்டும் கொடுத்துருவான், பேட்சை தேடி பார்ப்பான், பேட்ச் இருக்காது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி துரத்திடுவார். போகும்போதே சிட்ரிக்கிட்ட வந்து இவன் கேட்பான், என்னை சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்காங்களா இல்லை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா,
ஃபயர்டு அப்படின்னு தான் வந்து சொல்லுவார். இவன் அப்படியே வெளில போயிடுவான். வெளில போயிட்டு இவன் அப்படியே சரக்கு அடிப்பான். இவனுடைய அம்மா வேறு இருக்காங்க இல்லையா, டிக்சனுடைய அம்மா, அவங்க வந்து இவங்ககிட்ட ஜாலியாக தான் பேசுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் அந்த கலர்ட் கைகிட்ட வந்து நான் பேசிட்டேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை விடுமா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு வந்து அவன் பேசுவான். சரி நான் சாயங்காலம் வெளில கிளம்புறேன் அப்படின்னு வந்து இவன் சொல்லுவான். எங்கே போகிற, எதனா ஆள் பிடிச்சிருக்கு, பொண்ணு எதனா செட்டப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால், எனக்கு பொண்ணு எனக்கு செட்டப் பண்ணுறேன். இருக்கும் மேடம் உனக்கு அப்படின்னு சொல்லி இவன் கலாய்க்கும் போது, இது உன் மண்டே நெக்ஸ்ட் டைம் இப்படிலாம் வந்து பேசணும்னு வச்சுக்கோ, மண்டே வந்து காலி பண்ணு உடச்சிடும் அப்படின்னு வந்து சொல்ல அவங்க அம்மா அப்படி வந்து சிரிப்பாங்க. அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா தான் இவங்க வந்து ஒரு மாதிரி போதையில் ஒரு மாதிரி பேசுகிற கேரக்டர் இருந்தாலும் அந்த லேடியெல்லாம் செம்மையான பர்ஃபார்மன்ஸ் அது. உடனே இவன் வந்து ஏதோ சாயங்காலம் நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பிடுவான். அன்றைக்கி ஈவினிங் டைமு இவன் ராபியும் சரி மில்ட்ரெட் இவங்க 2 பேரும் காரில் வருவாங்க. அதாவது மில்ட்ரெட்டுடைய பையன் அவன் சொல்லுவான், இந்த மாதிரி டிக்சனை வந்து போலீஸ் ஸ்டேஷனை விட்டு தூக்கிட்டாங்க, அப்புறம் ரெட் பேயை வேறு ரெட் வெல்பேயை வந்து அவன் வந்து மாடியிலேருந்து தள்ளி விட்டான், அவர் வேறு ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு பேசிட்டு வர சமயத்திலே இவங்களுடைய பில்போர்ட் 3 இருந்ததில்ல, அது யாரோ கொளுத்தி விட்டுருப்பாங்க. திக்குன்னு எரியும். இவன் இறங்கி எப்படியாவது வந்து அணைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருக்கிற எக்ஸ்டிங்யூஷரெல்லாம் வச்சு அணைச்சி பார்ப்பான். மில்ட்ரெட்டை எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த அணைக்க முடியாது, எல்லாமே வந்து டேமேஜ் தான் ஆகும். அன்றைக்கி வந்து இவர் அந்த கருப்பு சீஃப் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கேட்பார், யார் மேலே சந்தேகம், யார் இது பண்ணாங்கன்னு தான் கேட்டால், எனக்கு தெரில, நாங்கள் வரதுக்குள்ளே எல்லாமே வந்து போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாள். சொல்லிட்டு நீங்கள் வந்து என் பொண்ணுக்கான ஆளை யாருன்னா பிடிச்சிங்களா, அவன் எதனா ஜெயிலில் இருக்கானா அப்படின்னு வந்து கேட்க, அதெல்லாம் இன்னும் இவர் வந்து ஆக்ஷன் எடுக்கல, முதல்ல அதை வந்து நீங்கள் கவனிங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து பேசுவாள். நீங்கள் என்ன எல்லாரையும் எதிரி மாதிரியே வந்து பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த கருப்பு சீஃபும் வந்து நினைப்பார். மில்ட்ரெட் வந்து அப்செட்டாக வந்து இருப்பாள். அப்செட்டாக இருப்பாள். அவளுக்கு வந்து செம்ம காண்டு மட்டும் இருக்கும், யார் இதை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போகும்போதும் அவள் வந்து இது புலம்பிகிட்டே இருப்பாள். அந்த ஃபக்கிங் மதர் ஃபக்கரை நான் கண்டிப்பாக க்ரூசிஃபை பண்ணுவேன், சாகடிப்பேன், அந்த கோயிட்டு க்ரூசிஃபை த மதர் ஃபக்கர், எவன் இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து புலம்புவாள். ஒரு பைத்தியம் மாதிரி என்ன பண்ணுவான்னா, அவள் பெட்லேருந்து உட்காந்துட்டு இருக்கும்போது கூட அவள் காலில் 2 ஸ்லிப்பர்ஸ் மாதிரி போடுவாள். அந்த ஸ்லிப்பர்ஸ்குள்ளேயே பேசிக்கிட்ட மாதிரி ஒரு சின்ன குழந்தை வாய்ஸில் வேறு அவள் வந்து பேசி பார்த்துப்பாள். என்னம்மா பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து கேட்டு, ஐ எம் கோயிங் டு க்ரூசிஃபை த மதர் ஃபக்கர். யாருன்னு தெரியுமா உனக்கு? எஸ், ஐ எம் கோயிங் டு க்ரூசிஃபை த மதர் ஃபக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி பேசுவாள். அவளே இது பண்ணிட்டு அவ்வளோ டிப்ரெஷனில் இருப்பாள். சரியா? டிப்ரெஷனில் இருக்கும்போது இங்கே வேற இவன் டிக்சன் என்ன பண்ணுவான், அவங்க அம்மா வந்து நியூஸ்லலாம் வந்து பார்த்துருப்பாங்க, இந்த மாதிரி பில் போர்ட்ஸ் எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு வந்து நியூஸ் அது வேறு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா. டிக்சன் அம்மா வந்து கேட்பாங்க, யாரா அதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, முன்னாடி நான் போலீஸாக இருந்தால் யாருன்னு நான் விசாரிப்பேன், இப்போ நான் எப்படி வந்து விசாரிக்கிறது, யாருன்னு தெரில அப்படின்னு வந்து இவன் சொல்லுவான். சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஃபோன் கால் வரும். ஃபோன் கால் யார் பண்ணதுன்னா சிட்ரிக் வந்து பண்ணுறாரு. இவன் அட்டன் பண்ணுவான். சொல்லு என்ன விஷயம், எதனா என்னை பற்றி பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டால், எதனா வேலைக்கு திருப்பி சேர்த்து போகிறாங்கன்றாங்க தான் வந்து கேட்பான். சிட்ரிக் அதை பற்றி சொல்ல மாட்டார். இப்போ தான் வந்து ஆன் வெல்லோபி வந்தாங்க, அதாவது பில் வெல்லோபி இறந்து போனார்ல, அவருடைய ஒய்ஃப். இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உனக்கு ஒரு லெட்டர் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கொடுத்தாங்க. எனக்கு லெட்டரா, பில் எழுதியிருக்காரா? ஆமாம், நான் வேணா 15 நிமிஷத்தில் வந்து அதை கலெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து கேட்பான். சிட்ரிக் நம்ம திரும்பி பார்ப்பாரு. அந்த கருப்பு சீஃப் வந்து அங்கே ஆஃபீஸில் இருப்பார். இப்போ நேரம் சரியில்லை, இப்போ ஒன்றும் நீ வர தேவையில்ல, உன் டேபிளே நான் வந்து வைக்கிறேன், ராத்திரி நேரத்தில் நீ வந்து எல்லோரும் போனதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கோ, உங்ககிட்ட தான் ஸ்டேஷனுக்கான சாவி இருக்குல்ல, அப்போ வந்து நீ வாசிச்சிக்கோ. அண்ட் இன்னொன்று, அப்படியே சாவி அங்கே வச்சிரு, திரும்பலாம் நீ எடுத்துகிட்டு போகாத, ஏன்னா அதுக்காகலாம் நாங்கள் வந்து உங்ககிட்ட கலெக்ட் பண்ணிக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிட்ரிக் வந்து சொல்லுவார். இவன் அப்செட்டாக வந்து இருப்பான். அப்புறம் ராத்திரி நேரத்தில் என்ன பண்ணுவான், அந்த போலீஸ் ஸ்டேஷன் சாவியெல்லாம் ஓப்பன் பண்ணி லாக்கை ஓப்பன் பண்ணி உள்ளே நுழைஞ்சு அவன் டேபிளில் இருக்கிற 2 விஷயம் இருக்கும். அவன் டேபிளே தான் ஏஞ்சலா ஹைன்ஸோட கேஸ் புக் இருக்கும், இன்னொன்று பில் வெல்லோபி எழுதின லெட்டர் இருக்கும். அந்த லெட்டர் எடுத்து வாசிக்க பார்ப்பான். இவன் இப்படி வாசிச்சுட்டு இருக்க சமயத்திலே அன்றைக்கி ராத்திரி நாவும் மில்ட்ரெட் ஹைன்ஸை, அவள் வந்து ஏற்கனவே காண்டில் இருக்கால, ஒருவேளை போலீஸ் தான் வந்து இதை பண்ணியிருப்பாங்க போல், இதெல்லாம் எரிச்சிருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃபீஸாண்ட வந்து வருவாள். வந்துட்டு செக் பண்ணி பார்ப்பான், போலீஸ் ஸ்டேஷனில் யாருன்னா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவாள். அங்கே ஒரு ஃபோன் பூத் மாதிரி இருக்கும், அந்த இடத்துலேருந்து ஃபோன் பண்ணுவாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இப்போ வந்து இவன் இருக்கான், டிக்சன். அவன் இருக்கான்றது அவளுக்கு வந்து தெரியாது. இவனும் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டான். அட்டன் பண்ணாமல் இவன் என்ன பண்ணுவான், லெட்டரை மட்டும் வாசிச்சுட்டு இருப்பான். பில் இவனுக்கு எழுதுனது. அதில் என்ன எழுதிருக்கும், டிக்சன் உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா, நீ வந்து ரொம்ப நல்ல பையன் பை ஹார்ட்டு, ஆனால் நான் உயிரோடு இருக்கும்போது சில விஷயங்கள் உங்ககிட்ட வந்து நான் சொல்லலை, அது இப்போ நான் செத்ததுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ என்ன மாதிரியே வந்து ஒரு நல்ல போலீஸ் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்ற, ஆனால் நீ இந்த மாதிரி கோவப்பட்டுருந்தால் கண்டிப்பாக நீ நினச்சதை அடையவே முடியாது. நீ எப்பவுமே காமாக இருக்கணும், அமைதியாக இருந்தால் தான் உனக்கு வந்து மூளை வேலை செய்யும். மூளை வேலை செஞ்சால் தான் நம்ம பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எந்த சூழ்நிலையிலும் நீ கோவப்படாது, நீ எப்பவுமே காமாக இரு அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருப்பார். இவன் அதை வந்து வாசித்து பார்ப்பான். அந்த சமயத்தில் என்ன ஆகும், இவன் மில்ட்ரெட் ஹைன்ஸ் வந்து
பெட்ரோல் வெடிகுண்டை வந்து ரெடி பண்ணி போலீஸ் ஸ்டேஷனே காலி பண்ணலாம், என்னுடைய பில் போர்டு இப்போ காலி பண்ணாங்களா அதனால் இதை நம்ம காலி பண்ணலாம்னு சொல்லி அவள் வந்து தூக்கி அடிப்பான். ஒரு பெட்ரோல் வெடிகுண்டா இருக்கும், எல்லாம் வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷனே இருக்குது. இப்போ தான் இவனுக்கு வந்து தெரியவே வரும். ஏன்னா அவ்வளோ நேரம் இவன் இன்வால்மெண்ட்டோட லெட்டர் வாசிட்டு இருந்தான். இவன் டிக்சனுக்கு வந்து கீழே டொப்புன்னு விடுவான். இன்னொரு பாம் டம்முன்னு வெடிச்சு உடனே அந்த ஒரு இதில் எஃபெக்டில் விழுந்தவன் எந்திரிச்சு பார்த்து ஏஞ்சலா ஹைன்ஸோட கேஸ் புக்கில் வேறு நெருப்பு இருக்கும், அதை வந்து தட்டிட்டு அவர் வேறு எழுதியிருக்காருல காம் டவுன் எப்பவுமே அமைதியாரு, கோவப்படாத, யோசி அப்படின் போது அதை எடுத்து அவன் ட்ரெஸ்ஸுக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே எகிரி அந்த போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வெளில வந்து அவன் உடம்பெல்லாம் வந்து நெருப்பு எரியும். அந்த இடத்துல இவ மில்ட்ரெட் ஹைன்ஸ் இருக்கால, அவள் வந்து பார்த்தா அவன் கையில் அந்த கேஸ் புக் இருக்கிறத வந்து பார்த்துட்டு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம பொண்ணோட கேஸுக்காக டிக்சன் வந்து வேலை செய்கிறான்றது வந்து அவன் புரிஞ்சுப்பான். அவன் இருக்கிறது இவனுக்கு வந்து அப்போ தெரியாதுல்ல. ஜேம்ஸ் வேறு அங்கே வந்துடுவார், அந்த ஷார்ட் மனுஷன், குள்ள மனுஷன். அவர் தான் வந்து இந்த நெருப்பெல்லாம் அணைய பார்ப்பார். அடுத்த நாளே வந்து கருப்பு சீஃப் இருக்கார் இல்லையா அந்த போலீஸ் ஸ்டேஷனால், அவர் வந்து விசாரிப்பார். நீங்கள் தான் அந்த சமயத்தில் இங்கே 2 பேர் தான் இருந்தீங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம் நாங்கள் வந்து சும்மா தான் சார் இந்த பக்கம் வந்துட்டு இருந்தோம், அப்போ தான் இதை பார்த்தோம், நாங்கள் வந்து அணைக்க பார்த்தோம் அப்படின் போது அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே இருந்தீங்க சார், 2 பேரும் எங்கள் இடத்துல தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் என்ன பண்ணுவான், மில்ட்ரெடுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து பேசுவான். ஏன் நீங்கள் என்ன கேர்ள் ஃப்ரெண்டா உனக்கு, நீ என்ன பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு வந்து கேட்கும்போது ஆமாம் ஏர்லி ஸ்டேஜில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லுவான் ஜேம்ஸ். சொல்லிவிட்டு அப்புறம் மில்ட்ரெடை வந்து கேட்பான், நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து டின்னர் சாப்பிடலாமான்னும் போது சரி ஓகே நான் கூட டின்னர் சாப்பிட்றேன், ஆனால் செக்ஸ் மட்டும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். நான் செக்ஸை பற்றி எதுவுமே வந்து இப்போ கேட்கலையே அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் வந்து பேசுவார். இப்படி பேசிகிட்டு இருக்க சமயத்தில் இவனை டிக்சன் என்ன பண்ணுவாங்க, தூக்கிட்டு போய் அவன் உடம்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி பேண்டேடெல்லாம் வந்து ரோல் பண்ணி, ஏன்னா அப்படி வெந்து போயிருக்கும், அவனை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க. அவன் யார் பக்கத்தில் அட்மிட் பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே இந்த ரெட் வெல்பி இருக்கான்ல இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டால் கால் உடஞ்சி அவன் வேறு ஹாஸ்பிட்டலில் இருப்பான், அவன் பக்கத்தில் தான் இவனை வந்து படுக்க வைப்பாங்க. அவர் உடம்பெல்லாம் வந்து பயங்கரமான தீக்காயம், மருந்தெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கணும் வந்து நர்ஸு சொல்லிட்டு போயிடும். போனோன்னா அவனும் என்ன பண்ணுவான், ரெட் வெல்பி யாரை படுக்க வச்சிருக்கான்னு அவனுக்கு வந்து தெரியாது. அவன் பாட்டு பக்கத்தில் போய் ஐயோ உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்ல டிக்சன் வந்து அழுவான். அவனை பார்த்து அழுதுகிட்டே சாரின்னு சொல்லுவான். நீ எதுக்கு எனக்கு வந்து சாரி சொல்கிற, இல்லை ரெட் வெல்பி அவன் சொல்லுவான். அப்போ தான் நான் தானே உன்னை வந்து மாடியிலேருந்து தள்ளி விட்டேன் அப்படின்னு வந்து சொல்லும் போது இவன் அப்போ கூட வந்து ரெட் வெல்பி என்ன நினைப்பான்னா, டிக்சன் அழக்கூடாதுன்னு தான் நினைப்பான். அழாத, நீ எதுக்கு அழுகுற, உனக்கு எதனா வந்து ஆரஞ்சு ஜூஸ் வேணுமா, அந்த ஸ்டா எங்கே வச்சுருக்கேன்னு வந்து தெரில, அழாதன்னு வந்து சொல்லுவான். ஆனால் இவன் வந்து அழுதுகிட்டே சாரி வந்து கேட்க, அழுதா உனக்கு வந்து வலிக்கு இன்னும் உப்பு போட்ட மாதிரி இன்னும் காயம் வலிக்க தான் வந்து செய்யும் அப்படின்னு வந்து சொல்ல, இல்லை உன்கிட்ட சாரி கேட்டால் தான் என் காயம் ஆறும் அப்படின்னு வந்து இவன் சொல்லும்போது, நான் உனக்கு டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு இப்படியே போகிற மாதிரி இருப்பான். அது செம்ம டைலாக் அதெல்லாம். அப்புறம் ரெட் வெல்பி என்ன பண்ணுவான், இருந்தாலும் ஆரஞ்சு ஜூஸை ஊற்றி ஸ்டா எங்கே இருக்குன்னு தேடி அதை எடுத்துகிட்டு போய் இவன் பக்கத்தில் வந்து வைப்பான், டிக்சன் பக்கத்தில். டிக்சனும் வந்து ஓரளவுக்கு க்யூர் ஆகி வந்து நார்மலாக ஆரம்பிச்சுவான். மில்ட்ரெடும் என்ன பண்ணுவான்னா, அந்த ஜேம்ஸை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போவான். இவங்க டின்னர் சாப்பிட்லான்ற மாதிரி பிளான் இருந்துச்சுல, அங்கே வந்து போக பார்ப்பா. க்யூர் ஆகிட்ட டிக்சன் என்ன பண்ணுவான்னா, அவன் வந்து ஒரு பாருக்கு வந்து போவான். அவன் பாரில் போய் அங்கே இருக்கும்போதே என்னாகும், யாரோ ஒரு 2 நபர் அவங்க வந்து பாருக்குள்ளே நுழைவாங்க, 2 பேரும் உட்காருவாங்க. அவங்க பக்கத்துலேயே தான் வந்து டிக்சன் உட்காந்துட்டு இருப்பான். இப்படியே வந்து இன்னொரு சீன் கட் பண்ணால் ஜேம்ஸு அப்புறம் மில்ட்ரெட் இவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு வந்து மில்ட்ரெடுடைய ஹஸ்பண்ட் சார்லி, அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு பெனலோப், அவங்க 2 பேரும் அங்கே வந்திருப்பாங்க. சார்லி வந்து நோட் பண்ணுறான், மில்ட்ரெட் வந்து ஏதோ ஒரு குள்ள ஆள் கூட வந்து ஜேம்ஸ் கூட உட்காந்துருக்கான்னு நோட் பண்ணுறான். ஜேம்ஸ் என்ன பண்ணுவான், நான் வந்து வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரெஸ்ட் ரூம் போயிடுவான். போன உடனே இவன் சார்லி சும்மா இல்லாமல் பக்கத்து வந்து மில்ட்ரெட் கிட்ட வந்து வம்பு வளர்ப்பான். உடனே நீ குள்ள பையன் கூடலாம் இறங்கி போய் டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்ட, சொல்லியிருந்தா என் கூட வந்திருக்கலாம்ல, டபுள் டேட்டிங் நான் அவள் கூடயும் உன் கூடயும் சேர்த்து நான் பண்ணியிருப்பேன்ல. அப்போது என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தோன்னா இந்த ட்ரிங்க்ஸ் இந்த சாப்பாடு இந்த விஷயம்லாம் வந்து முடிச்சுக்கிட்டு அடுத்து ஒரு சர்க்கஸ்க்கு கூப்பிட்டு போகலான்னு வந்துருந்தோம், அது வேணால் இங்கேயே பண்ணிக்கலாமே, உன் பாய் ஃப்ரெண்ட் அந்த மிட்ஜெட் அதுக்குள்ளே போய் அவனுக்கு ஜக்லிங் எல்லாம் பண்ண தெரியுமா, சர்க்கஸ் விஷயம் இங்கேயே பண்ணுவானா அப்படின்னு கேட்டால் அவன் வந்து கோவப்படுவான். அவன் தான் வந்து கூப்பிட்டான் நான் இங்கே சாப்பிட வர்றதுக்கு, அதனால தான் நாங்கள் வந்து வந்தேன், ஒன்றும் டேட்டிங் மாதிரிலாம் நான் வந்து வரல அப்படின்னா, ஓகே நீ பண்ணாலும் நான் வந்து தப்பு சொல்ல போகிறதில்ல, நீ எத்தனை பேர் கூட வேணால் சுற்று, எத்தனை குள்ள பசங்க வேணால் வச்சுக்கோ அப்படின்னு வந்து நெக்கலாக பேசிவிட்டு அப்புறம் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவான், நான் அவங்ககிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லுவான். என்ன விஷயத்துக்கு என்கிட்ட வந்து சாரி கேட்குற அப்படின்னு மில்ட்ரெட் வந்து கேட்க, அந்த பில்போர்ட் விஷயத்துக்கு அது நான் தான் வந்து எரிச்சேன் அப்படின்ற மாதிரி இவன் வந்து சூசகமாக வந்து சொல்லுவான். இப்போ தான் வந்து புரியும் அவங்க புருஷன் தான் அது வந்து எரிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு.
புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என்ன சொல்லுவான்னா, இப்போ எனக்கு வந்து கோவம்லாம் கிடையாது. ஏன்னா பெனலோப் வந்து சொன்னா, கோவத்தை தான் அறுவடை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேருந்து நான் கோவப்படுறத விட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டேபிளுக்கு வந்து போயிடுவான். பெனலோப் கூட வந்து சார்லி வந்து உட்காருவான். அதுக்கப்புறம் ஜேம்ஸ் வந்து உட்காரும்போது இவன் என்ன பண்ணுவான், இல்லை நம்ம கிளம்பலாம் போதும் அப்படின்னு வந்து சொல்ல அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் என்ன பண்ணுவான், மில்ட்ரெட் வந்து வீட்டில் அப்படியே சோகமாக இருக்கும்போது இதுக்கப்புறம் எப்படா பேனரை வந்து நம்ம வைக்க போகிறோம், அந்த பில் போர்ட்ஸ் எல்லாமே வந்து எரிஞ்சிடுச்சு அப்படின்னு வந்து நினைக்க ஜெரோம் வந்து வருவான். அந்த கருப்பினத்தாலே ஏற்கனவே வந்து அந்த போர்டெல்லாம் வந்து ஃபஸ்ட்டாக போய் ஒட்டிட்டு இருந்தால அவன் வந்து சொல்லுவான், மேடம் கான்ட்ராக்ட் வந்து இப்படி தான் இருக்குது, அது எதனா ப்ராப்ளம் ஆனால் நாங்கள் தான் வந்து சரி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சரி பண்ணும் போதே இவன் ஜேம்ஸ் என்ன பண்ணுவான், மில்ட்ரெட் வந்து மேலே ஒரு ஏணி மாதிரி இருக்கும், அதை சரி பண்ண பார்ப்பான். இவன் போய் அது கீழே வந்து பிடிச்சிட்டு வந்து நிற்பான். மில்ட்ரெட் வேறு கலாய்ப்பான், ஏணி வந்து ஆடாமல் நல்லா தான் இருக்குது, அதை நீ பிடிச்செல்லாம் வந்து இது பண்ணணும் தேவையில்லை அப்படின்னும் போது அவன் கொஞ்சம் ஓரம் நிற்பான். சரியா? அதுக்கப்புறம் மில்ட்ரெடோடைய ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து போலீஸ் கேஸுன்னு சொல்லிட்டு டிக்சன் பிடிச்சி வச்சுருந்தான்ல, கோர்ட்டில் வந்து ஜட்ஜே வந்து அதை தள்ளுபடி பண்ணிட்டாரு, அவ்வளோ வேறு விடுதலை பண்ணிருப்பாங்க, எல்லோரும் வந்து ஜாலியாக இருப்பாங்க. ஓகே, ஸோ இப்படி இருக்கும்போது அதை இப்போ ஞாபகப்படுத்துவான் ஜேம்ஸை. மில்ட்ரெட் கிட்ட சொல்லுவான், என்னன்னா வந்து உனக்கு பிடிக்காமல் போயிடுச்சுல, ஆனால் வந்து பாரு அன்றைக்கி நீ தான் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் எரிச்சுன்றதும் எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு காமிச்சு கொடுக்கல, பட் என் கூட சுற்றுறது உனக்கு வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக தான் இருக்குல்ல வந்ததுலேருந்தே, பட் நீ இது மட்டும் வந்து மனசில் வச்சுக்கோ, நீ ஒன்றும் என் கூட சுற்றணும்னு அவசியம் கிடையாது, அன்றைக்கி நான் வந்து ஏணியை பிடிச்சோம்ல அது ஒன்றும் நான் சும்மா வந்து நீ விழக்கூடாதுன்றதுக்காக பிடிச்சேன்ல, உன் மேலே இருக்கிற லவ்வில் நான் பிடிச்சேன். அதாவது இவனுக்கு வந்து அவள் கூட ஏதாவது பண்ணணும், செக்ஸ் பண்ணணும், ஏதாவது பார்க்கணுன்றதுக்காக தான் அந்த வேலையை வந்து பண்ணுறதுக்கு, அது கொஞ்சம் எமோஷனாக வந்து சொல்லுவான். இவளுக்கு வேறு காண்டாக இருக்கும். இப்போது ஜேம்ஸ் வேறு அங்கே வந்து கிளம்பிடுவான். மில்ட்ரெட் என்ன பண்ணுவா, கையில் ஒரு பீர் பாட்டில் வந்து எடுத்துப்பான். போயிட்டு இவனை சார்லியும் அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் பெனலோப்பும் இருக்காங்களா 19 வயசு பொண்ணு, அவங்க அடிக்கலான்ற மாதிரி தான் வந்து பக்கத்தில் போக சார்லி வந்து நில்லுன்னு வந்து சொல்ல, ஆனால் அந்த பொண்ணு வந்து அமைதியாக தான் இருப்பாள் பெனலோப்பை. அவகிட்ட வந்து மில்ட்ரெட் வந்து கேட்பா, நீ தான் சொன்னியா அவன்கிட்ட கோவத்தை தான் வந்து அறுவடை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நான் தான் சொன்னேன், நான் அது எங்கேயோ படித்தேன், அது நானாக வந்து சொல்ல, அது வந்து ஏதோ ஹார்ஸ் ரிலேட்டடாக ஒன்று சொல்லுவாங்களே, அந்த போலோ ஏன்னா இவன் ஹார்ஸ் ரிலேட்டடாக அது அந்த டிசேபிள் பீப்புளெல்லாம் ரைடிங் பண்ணுறதுல தான் நான் வந்து வேலை செஞ்சிட்ருக்கா, அதை வந்து சொல்ல உடனே இவன் என்ன பண்ணுவான், பாட்டில் எடுத்தெல்லாம் யார் மண்டையிலாம் உடைக்க மாட்டான். மில்ட்ரெட் அதை வச்சுட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்லுவாள், அட்லீஸ்ட் அந்த பொண்ணையாவது நல்லா வச்சுக்கோ, நல்ல பொண்ணவை அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வந்து கிளம்பிடுவாள். மில்ட்ரெட் வந்து கிளம்ப ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, யாரோ 2 பேர் வந்து பார்க்குள்ளே வந்து நுழைவாங்க, அவங்க பக்கத்துலேயே தான் வந்து டிக்சன் உட்காந்துட்டு இருப்பான்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல ஜெரோமு அப்புறம் மில்ட்ரெடுடைய கிஃப்ட் ஷாப்பில் இருக்கால அந்த பொண்ணு, அந்த ஓனர் பொண்ணு, அவங்க 2 பேர் இருப்பாங்க. அந்த கிஃப்ட் ஷாப் பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே காண்டு இருக்கும் இவன் மேலே. இவன் தானே வந்து டிக்சன் தானே போய் கேஸ் போட்டு அவளை ஜெயில் அனுப்பிச்சி வச்சான், கோர்ட்டு கேஸுன்ட்டு. அவன் வந்து எப்படி இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி அவனை வந்து அசிங்கமாக வந்து பேசுவான் டிக்சன். ஆனால் அவன் காதில் வாங்கிக்காமல் போதையில் வந்து என்ன பண்ணுவான், 2 பேர் குடிச்சிட்டு இருக்கவங்க பின்னாடி வந்து உட்காந்துட்டு இருப்பான். அந்த குடிச்சிட்டு இருக்கவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா, மச்சான் சுமார் ஒரு 9-10 மாதம் இருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை செம்மையாக வந்து நாங்கள் செஞ்சோம், அவள் வந்து அப்படியே கேஸில் நெருப்பில் வந்து எரிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த சாவர சமயத்தோடு நான் வச்சு ரேப் பண்ணடா அவளை வந்து சொல்லுவான். நீ மட்டும் பண்ணியா, இன்னும் மற்றவங்களெலாம் சேர்ந்தாடா, மற்றவங்களும் தான் வந்து இருந்தானுங்க, ஆனால் அவனுக்கு பண்ணல, நான் ஒண்டியாக தான் வந்து பண்ணேன், அவன் பார்த்துட்டு தான் இருந்தானுங்க அப்படின்னு வந்து சொல்ல, இந்த விஷயம் வந்து ஏஞ்சல் ஹைன்ஸ் சாவுக்கு சம்மந்தப்படுற மாதிரி இருக்கேன்னு சொல்லி டிக்சன் காதில் வந்து விழும். ஏற்கனவே வேறு இவர் சொல்லிட்டு பில்ல வெல்லோபி வேறு லெட்டர் எழுதியிருந்தார்ல மில்ட்ரெட் கிட்ட, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இப்போ தெரியாது, ஒரு 5 வருஷம் அந்த மாதிரி சமயத்தில் எவனா வந்து எங்கன்னா பேச அப்படி வந்து நம்ம கசியும் போது தான் உண்மை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இப்போது டிக்சனுக்கு இது கிடைச்ச மாதிரி அவன் புரிஞ்சுப்பான். அவன் என்ன பண்ணுவான், அப்படியே போதையில் நடந்து போய் வெளியில் இவனுடைய கார் நம்பரை வந்து நோட் பண்ணிப்பான். நோட் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே வருவான். இப்போ இவனுங்களுக்கு 2 பேருக்குள்ளேயே வந்து கான்வர்சேஷன் வரும். நம்ம பேசுறது எதுனா அவன் கேட்டானா, இவன் பாட்டு அந்த பக்கம் நடந்துருக்கான். அந்த பேசுகிற நம்பர் வேறு யாரும் கிடையாது, ஏற்கனவே வந்து மில்ட்ரெட் ஹைன்ஸ் வந்து அவருடைய கிஃப்ட் ஷாப்பில் தனியாக நிற்கும் போது ஒரு 7 பக்ஸு அந்த ரேபிட் பொம்மையை வந்து தூக்கி போட்டு, இப்போ இது அது வேல்யூ கிடையாது அப்படின்னு சொல்லிலாம் வந்து பிரச்சனை பண்ணானே, ஒரு வேளை உன் பொண்ணை வந்து ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஒரு வேளை அவளையே பண்ணவனா இருக்கலாம் அப்படின்னு அவன் தான் அது கேட்டுப்பான். டிக்சன் என்ன பண்ணுவான் அப்படின்னு நடந்ததுக்கு பார்த்துட்டு அவனே வம்பு வேலைப்பான். அந்த ஆள், என்னடா உனக்கு பிரச்சனை, உன் எரிஞ்ச மூஞ்சை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் வந்துடு, எதனா சொல்லணும்னா வந்து சொல்லு, என்ன உனக்கு அப்படின்னா, உடனே அவன் என்ன பண்ணுவான், டிக்சனு அந்த ரேப் பண்ணதான் வந்து சொன்னானே, அவன் ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துட்டு, ஒரு மேஜிக் எனக்கு தெரியும், இதோ நான் பண்ணுறேன், சீக்கிரம் பண்ணி தொலை அப்படின்னும் போது அப்படியே கையை எடுத்து அந்த நபரோட மூஞ்சில் ஒரு கீரல் போடுவான். போட்ட உடனே ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து போட்டு டிக்சனை செம்மடி அடிப்பான். போட்டு அடிக்கும் போது அங்கே ஜெரோம் இருக்கான்ல,
அதாவது மில்ட்ரடோட ஃப்ரெண்டோட வந்து டேட்டிங் பண்ண மாதிரி அங்கே பாரில் வந்திருப்பான். ஜெரோம் என்ன பண்ணுவான், ஏய் அவன் ஏன் அடிக்கிறா, அவன் போலீஸ்ரா, அவன் டிக்சன்ரா, பட் பேட்ச் எதுவும் போடலையே. ஆமாம் என்கிட்ட பேட்ச் இல்லை அப்படின்னு வந்து டிக்சன் வந்து சொல்ல, தப்பு நீ தானே பண்ண, ஆமாம் நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த நபர் எட்டி வச்சுட்டு அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து கிளம்பிடுவான். டிக்சன் அப்படியே ரத்த காயத்தோடு என்ன பண்ணுவான், வீட்டுக்கு போவான். அவங்க அம்மா புலம்புவாங்க, ஐயோ என்னடா ஆச்சு என் செல்லம், என்னாச்சு சொல்லு, சொன்னால் அம்மா எதனா ஹெல்ப் பண்ணுவோன்னா, அம்மா விடுமா எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. அப்படியே போய் என்ன பண்ணுவான், ரூம்குள்ளே போய் ஒரு டியூப் மாதிரி இருக்கும், அதில் இவன் நகத்தில் வந்து அந்த நபரோட மூஞ்சில் வந்து கீரல் பண்ணால அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுத்து அதை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அவனுடைய வண்டி நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சுப்பான். அதை எடுத்துகிட்டு போய் போலீஸ் கிட்ட வந்து ஒப்படைச்சிருப்பான். அந்த சீஃப் கருப்பாக இருக்கிறவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அடுத்து மூஞ்சிலெல்லாம் பிளாஸ்டிக்லாம் போட்டு மில்ட்ரட் கிட்ட போய் பேச போவான். சொல்லுவான், நான் வந்து ஒருத்தனை அந்த பாரில் வந்து ஒருத்தன் குடிக்கும்போது இதெல்லாம் வந்து சொன்னான். அப்படியா, ஆமாம், உனக்கு நம்பிக்கை கொடுக்க தான் நான் வந்து இங்கே வந்து பேசுகிறேன், கண்டிப்பாக அவனாக தான் இருப்பான்னு நான் நினைக்கிறேன். அது நான் சாம்பிள்ஸ் வேறு கொடுத்துருக்கேன், சீக்கிரமே வந்து அவன் தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அவன்கிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்சன் வந்து அங்கேருந்து நடந்து போக பார்ப்பான். மில்ட்ரட் வந்து என்ன சொல்லுவா, டிக்சன் அப்படின்னு கூப்பிடுவான். அவன் திரும்பி பார்ப்பான், தேங்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாள். அது சூப்பரான சீனு. உடனே இவனுக்கு ஏதோ ஒரு போலீஸாக நல்ல விஷயம் செஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்திருக்கும். அப்படியே அந்த கருப்பு போலீஸ் என்ன பண்ணுவார்னா, சூப்பர் டிக்சன், செம்மையான வேலை செஞ்சேன்னு வந்து சொல்லுவார். சொன்னோன்னா அப்படியா சார் அப்படின் போது, ஆனால் டிஎன்ஏ மேட்ச் ஆகலை, அவன் கிடையாது அப்படின்னு சொன்னேன். சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அப்போ யார் தான் இருக்கும் தெரில, அந்த இவன் வந்து அவளை ரேப் பண்ணல சார், பட் இவன் 9-10 மாதத்துக்கு முன்னாடி பண்ண மாதிரி வந்து சொன்னானே சார். கரெக்டு, அந்த டைமில் அவன் இங்கேயே இல்லை, இவன் எங்கே இருந்தான் அப்படின்னு வந்து கேட்க, ஆக்சுவலாக ஒரு கமாண்டர் ஆஃபீஸர் இருக்கான், போலீஸ் மிலிட்ரி அந்த மாதிரி இதில் இருக்கான் போல. இவன் சோல்ஜர், இவன் அந்த நபர் சோல்ஜரு. சில விஷயம்லாம் நமக்கு டேரெக்டாக எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க, சில ரகசியங்களை வந்து காப்பாற்றிக்கிட்டு அவர் எங்கே இருந்தான்றதை நமக்கு வந்து சொல்லலை. ஆனால் அவன் இங்கே இல்லை, மிசோரியில் வந்து இல்லைன்றது மட்டும் கன்ஃபார்மு அப்படின்னு வந்து சொன்னோன்னா, பட் சரி இந்தாங்க சார் என் பேட்ச்சு அப்படின்னு சொல்லி பேட்சை வந்து ஒப்படைச்சிருவான். அவங்க கிட்ட அப்போ தான் பேட்ச் கிடச்சிருக்கும் போல். அதை கொடுத்துட்டு போங்கடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டிசப்பாயின்மெண்ட்டில் என்ன பண்ணுவான், வீட்டுக்கு போவான். அவங்க அம்மா வேறு தூக்கத்தில் இருப்பாங்க காலங்காத்தால். இவன் ஃபோன் பண்ணி இவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவான், மில்ட்ரடுக்கு. மில்ட்ரட் அப்போ தான் என்ன பண்ணுவான், 3 பில் போர்ட்ஸும் இருக்குல்ல, அது பக்கத்தில் தானே அவங்க பொண்ணு வேறு புதைச்சாங்க, அந்த இடத்துல வேறு சோகமாக வந்து புக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பா. ஃபோன் வரும். ஃபோன் வந்தோடனே இவன் வந்து அட்டன் பண்ணுவான். அட்டன் பண்ணும்போது இவன் சொல்லுவான், மில்ட்ரட் நான் வந்து டிக்சன் பேசுகிறேன், என்ன விஷயம் சொல்லு அப்படின்னா, இந்த மாதிரி டிஎன்ஏ சாம்பிள் மேட்ச் ஆகலை அப்படின்னும் போது அவள் பயங்கர அப்செட் ஆவாள். அப்செட் ஆனோடனே அவள் வந்து சொல்லுவாள், ஆக்சுவலாக இத்தனை நாள் ஒரே ஒரு நாள் தான் நம்பிக்கையோடு இருந்தேன், எப்படியோ வந்து கண்டுபிடிச்சிருவோன்னு, அந்த நம்பிக்கை ரொம்ப நாள் வந்து நீடிக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாள். பட் நான் வந்து ஒரு எண்ணம் என் மைண்டுக்குள்ளே போகுது அப்படின்னு வந்து டிக்சன் சொல்லுவான். என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ ஒருத்தனுடைய டிஎன்ஏ சாம்பிள் எடுத்தோம்ல, அவன் கண்டிப்பாக வந்து ரேப் பண்ணிருக்கான். அது உன் பொண்ணு ரேப் பண்ணானோ இல்லையோ, பட் யாரோ ஒருத்தரை பண்ணியிருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் அவனும் வந்து உயிரோடு இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, அவனை ஏதாவது வந்து பண்ணணும். அவன் எந்த ஏரியானா ஐடாஹோ அப்படின்னு வந்து சொல்லுவான். அவனுடைய நம்பர் பிளேட்டை வச்சு நான் வந்து கண்டுபிடிச்சேன் காரோடது அப்படின்னும் போது, பாரு என்ன கோயின்சிடென்ட், நான் வந்து நீ காலையில் ஐடாஹோக்கு தான் போகிறதா இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து மில்ட்ரட் சொல்லுவாள். நான் வேணா ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு வந்து டிக்சன் வந்து சொல்ல, வா ஏன் அப்படின்னு வந்து அவள் கூப்பிடுவா. இவன் என்ன பண்ணுவான், வீட்டில் இருக்கிற துப்பாக்கி எடுத்துகிட்டு போவான். எடுத்துகிட்டு போய் மில்ட்ரடோட வீட்டில் அவன் காரை விட்டுட்டு மில்ட்ரடும் இவனும் மில்ட்ரடோடைய காரில் வந்து போவாங்க. டிக்சனும் அவங்களுடைய கார் பேக் சைடில் வந்து இவன் துப்பாக்கி வைக்கிறத வந்து மில்ட்ரட் வந்து கவனிச்சிடுவான். கவனிச்சிட்டு காரில் போகும்போதே வந்து சொல்லுவாள், டிக்சன் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, என்ன அப்படின்னும் போது அவள் வந்து சொல்லுவாள், போலீஸ் ஸ்டேஷனில் நான் தான் வந்து இந்த பெட்ரோல் குண்டை தூக்கி போட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாள். உன்னை விட்டால் வேறு யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி அவனும் வந்து சொல்லுவான். இவன் சிரிப்பான். சரியா, அது வந்து நல்ல சீன். ஏன்னா இவ்வளவு தவிர வேறு யாரும் பண்ணிட முடியாது, ஏற்கனவே டிக்சன் வந்து தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவனை வந்து சாகடிக்க போகிறோமா அப்படின்னு வந்து கேட்பான் டிக்சன் கிட்ட மில்ட்ரட். நாட் ரியலி, அப்படி தான் பண்ணுவோமான்னு தெரில அந்த ஐடாஹோவில் இருக்கிற அந்த நபரை அப்படின்போது, நீ என்ன நினைக்கிற, அவனை சாகடிக்கலான்னு வந்து நினைக்கிறேன்னா, இன்னும் எனக்கு எதுவும் வந்து தோணலை அப்படின்னு வந்து மில்ட்ரட் வந்து சொல்லுவாள். சரி ஓகே, போகிற வழியில் நம்ம முடிவு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய பயணத்தை வந்து தொடருவாங்க. அதோட படம் வந்து ஃபினிஷ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக என்னென்னா, எப்படியும் வந்து மில்ட்ரட் அந்த நபரை பார்த்தா கண்டிப்பாக அவள் சாகடிக்கணும்னு தான் வந்து நினைப்பாள். இவனும் வந்து டிக்சனும் சும்மா விட போகிறதில்ல. அவன் டிஎன்ஏ வந்து மேட்ச் ஆயிருக்கலாம், அப்படி கூட வந்து சான்சஸ் இருக்குது. ஏன்னா இவர் வந்து சீஃப் பார்த்திங்கன்னா கருப்பால், அவருக்கு வந்து டிக்சனை வந்து பிடிக்காது. ஒருவேளை அவன் கண்டுபிடிச்சது கூட வந்து அவர் மறைக்கலாம், இராணுவ ரகசியம் சில விஷயம் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்ல முடியாது, ஒரு சோல்ஜர்ன்றதுனால அப்படி கூட வந்து பரப்படாமல் கூட இருக்கலாம், எது எப்படியோ. ஆனால் அவனும் வந்து தப்பு பண்ணவன் தான், அவனை வந்து விடக்கூடாது, அவன் அந்த இன்டென்ஷன் இருக்கிற ஒரு நபர் தான். அது ஏற்கனவே வந்து மில்ட்ரட் ஹைன்ஸுடைய கிஃப்ட் ஷாப்பில் அவன் வந்து பேசும்போதுலேயே தெரிஞ்சிருக்கும், உன் பொண்ணு நானே கூட வந்து பண்ணியிருப்பேன்
அப்போ நீ தான் பண்ணியானும் போது இல்லை ஃபோட்டோ பார்க்கும்போது எனக்கு தோணுச்சுன்னு வந்து அவன் பேசின விதமாக இருக்கட்டும், எது எப்படியோ அவன் மேலே ஒரு இது இருக்குது. அவன் வந்து பொட்டென்ஷியலி அவன் தான் வந்து ரேப் பண்ணவனாக இருக்கலாம். அவன் ஏஞ்சலா ஹைன்ஸை பண்ணலன்னா கூட வேறு யாரோ பண்ணியிருப்பான். அவனை நோக்கி தான் இவங்க 2 பேரும் போகிறாங்க. இப்போ முடிவு எடுக்கல, இப்போ போகிற வழியில் நம்ம முடிவு எடுக்கலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் சொல்லுவாங்க. கண்டிப்பாக அவனை வந்து போட்டு தள்ளிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தள்ளினாங்களோ தள்ளியோ, ஆனால் இதோட படம் ஃபினிஷ் ஆகுது. இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் மூவி. இதை நான் சிங்கிள் டேக்கில் நான் எப்படி கன்வின்சிங்காக ரைட் பண்ண போகிறேன், கமெண்ட்டில் நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.